Krishna. Yes. Hare Krishna. கேக்குறதா? Yes, Hare Krishna. ஸோ இன்னைக்கு நம்ம நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே. ஸோ நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னன்றதெல்லாம் நம்ம ஷார்ட்லி ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபார் அ சேஞ்ச் ஃபர்ஸ்ட் டே அட்லீஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் 3-4 மினிட்ஸ்க்கு கேள்வி கேட்காம ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றேன். நான் கேள்வி கேட்கலன்னா எனக்கு கம்ப்யூட்டர் கூட வேலை செய்ய மாட்டேன். பாவம் ரொம்ப ஃபீல் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு கேள்வி கேட்டுருங்க. கேட்டுருந்தோம். ஓகே. நீங்க கேட்டுட்டே இருங்க மாதாஜி. கேள்வி கேளுங்க மாதாஜி. ஓகே. ஸ்லோகம் ஓபன் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு ஒரு ஸ்லோகத்தோட ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப நாளா ட்ரை பண்ணேன். யாருக்கு இதை பாக்குறதுன்னு தெரியாம இருந்தேன். சரி நீங்க தான் இருக்கீங்க, நீங்க ஒண்டிதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க. அதனால இங்க நான் ஸ்டார்ட் பண்றேன். உங்களுக்கு லிரிக்ஸ் தெரியுது இல்லையா? எஸ் மாதாஜி. ஓகே. சோ இது கோவிந்த தாசா கவிராஜ் பாடினது பஜஹுரே அப்படின்னு. இது ஆக்சுவலா ஒரு பெங்காலி சாங், வெரி வெரி ஃபேமஸ் சாங். இதோட அர்த்தம் நான் பாட்டு பாடின அப்புறம் யாராவது படிங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் இதை பாட்டாவோ சாண்டாவோ எனக்கு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றேன். ஹரே கிருஷ்ணா. பஜஹுரே மன ஸ்ரீநந்த நந்தன அபய சரணார விந்தரே. பஜஹுரே மன ஸ்ரீநந்த நந்தன அபய சரணார விந்தரே. துர்லப மானவ ஜனம சத்சங்கே தாரோ ஹே பவ சிந்துரே. துர்லப மானவ ஜனம சத்சங்கே தாரோ ஹே பவ சிந்துரே. शीत आतप बात बरीशन दिन जामिनी जागिरे. शीत आतप बात बरीशन दिन जामिनी जागिरे. बिपले से विनु कृपन दुर्जन चपल सुकलब लागिरे. बिपले से विनु कृपन दुर्जन चपल सुकलब लागिरे. दिन यौवन पुत्र परिजन इत्ते की आचे पर तीरे. दिन यौवन पुत्र परिजन इत्ते की आचे पर तीरे. कमल दल जल जीवन टलमल भजहु हरिपद नीतिरे. कमल दल जल जीवन टलमल भजहु हरिपद नीतिरे. श्रवण कीर्तन स्मरण वंदन पाद सेवन दास्य रे. श्रवण कीर्तन स्मरण वंदन पाद सेवन दास्य रे. पूजन सखी जन
Govinda dasa labi lasare. Pujana saki jana atmani vedana. Govinda dasa labi lasare. Bhajahure mana Shri Nanda Nandana Abhaya Charanara Vindare. Durlabha Manava Janama Satsange Tarahoye Bhava Sindhure. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna. யாராவது இருக்கீங்களா? Translation யாராவது படிக்கிறீங்களா? Hare Krishna, Mathaji. Thank you so much. Okay. Translation. O mind, just worship the lotus feet of the son of Nanda, which make one fearless. Having obtained this rare human birth, cross over this ocean of worldly existence through the association of saintly persons. Hare Krishna. Continue. தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணிடுறேன். சோ என்ன சொல்றதுன்னா, மனசே இந்த நம்மளோட சன் ஆஃப் நந்தா, நந்தகுமார் யாரு? நம்ம கிருஷ்ணர், ரைட்? அவர் அவரை வேண்டுவதால நம்மளுக்கு பயம் இல்லாம ஆகுறது. எது பயம் இல்ல? நம்மளுக்கு பயமே இல்ல, பயமே நம்ம விட்டு போகிறது அப்படின்றதா ஃபர்ஸ்ட் பஜவுரேக்கு அர்த்தம். இதனால என்ன ஆகுதுன்னா, இந்த ஹியூமன் பர்த்ன்றது பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் சொல்வாரு அடிக்கடி பிரபுபாதா. அது ஈஸியா, அதாவது ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி, இந்த சம்சாரத்துல இருந்து, இந்த சாகரத்துல இருந்து நம்ம விடுபடுறதுக்கு எப்படி முடியும்? இந்த செயின்ட்லி பர்சன்ஸ், அதாவது மகாத்மா, நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, தீரா, அவங்களோட அசோசியேஷனால நம்மளால பண்ண முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது பிரபு, செகண்ட். ஹரே கிருஷ்ணா. Hare Krishna. Both in the day and at night, I remain sleepless, suffering the pains of the heat and cold, the wind and the rain. For a fraction of flickering happiness, I have uselessly served wicked and miserly men. Hare Krishna. Hare Krishna. So என்ன சொல்றாங்கன்னா, இரவும் பகலும் தூக்கம் இல்லாம நிறைய கஷ்டங்களோட நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். என்னன்னா, இந்த சூடு, உஷ்ணம், இந்த சில் கோல்டு, என்ன சொல்வீங்க, சில்லு, கோல்டு நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணுங்க டக்குன்னு. அப்புறம் நிறைய காற்று, மழை, இதெல்லாம் நான் கஷ்டப்படுறேன். எதுக்கோசரம்? ஒரு சின்ன பிளிக்கரிங் சச்சரான்றல ஒரு க்ஷணம், ஒரு சுகத்துக்கோசரம் நான் எவ்வளவோ மோசமாகவும், ரொம்ப மைசர்லிக்கு அப்புறமா டீட்டெயிலா அர்த்தம் சொல்றேன், பட் ரொம்ப கஞ்சத்தனமாகன்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ கஞ்சத்தனமாக எல்லாம் நான் பண்ணியிருக்கேன், ரைட்? இந்த பூலோகத்துல அதை பத்தி சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா. What assurance of real happiness is there in all of one's wealth, youthfulness, sons and family members? This life is tottering like a drop of water on a lotus petal. Therefore, you should always serve and worship the divine feet of Lord Hari. Hare Krishna. Hare Krishna. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்மளோட பணம், சொத்து, நம்மளோட எளிமை, இல்ல இனிமை இல்ல, யங், என்ன சொல்வீங்க, யவனம், இளமை, சரி, யவனம், ரைட்? அது அப்புறம் நம்ம பசங்க, நம்ம ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், இவங்க எல்லாம் தான் நம்மளோட நிஜமான உண்மை. அவங்கதான் நம்மளை காப்பாத்த போறாங்க. பேசிக்கலி நிஜமான உண்மை என்ற எண்ணத்துல நம்ம இருக்கோம். ஆனா என்ன ஆகுது? நம்ம இவ்வளவு பெரிய லோட்டஸ் பெட்டல ஒரு துளி தண்ணி இருந்தா என்ன, தொடாம இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி கஷ்டமான இந்த வாழ்க்கையில என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த ஹரி, லார்ட் ஹரி, நம்ம கிருஷ்ணரை சர்வ் பண்ணி, அதாவது டிவோஷனல் சர்வீஸ், பக்தி பண்ணி கும்பிட்டு அவரோட பாதங்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna. It is the desire and great longing of Govinda Dasa to engage himself in the 9 processes of bhakti, namely hearing the glories of Lord Hari and chanting those glories, constantly remembering him and offering prayers to him, serving the Lord's lotus feet, serving the Supreme Lord as a servant,
worshipping him with flowers and incense and so forth, serving him as a friend, and completely offering the Lord one's very self. Hare Krishna. Hare Krishna. So நாலாவது வந்து நம்ம பேசியிருக்கோம் இல்லையா, 9 stages of bhakti, நவ பக்தின்னு சொல்லியிருக்கோம். அதை பத்தி சொல்லியிருக்காங்க. அவருக்கு வந்து எல்லாமே என்கேஜ் பண்ணணும்னு ஆசை. இதுல நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், ஏதாவது ஒன்று என்கேஜ் பண்ணாலும் எக்ஸலன்ட். ஸோ இந்த மீனிங் என்ன சொல்ல வராங்கன்னா, அவர் கோவிந்த தாசா அவருக்கு வந்து இந்த 9 பக்தி, நவ பக்தியில், அதாவது ஹியரிங், ஸ்ரவணம், அப்புறம் சாண்டிங், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், எப்பவுமே அவரை நினைக்கிறது, அர்ச்சனம், பிரேயர்ஸ், வந்தனம், ரைட், அண்ட் தாசியம், அதாவது சர்வெண்டா இருக்கிறது தாசியம் இல்லையா, அண்ட் நம்ம அக்ரூரர் எல்லாம் எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டா கண்டக்ட் போறேன். அப்புறம் சாக்கியம் அண்ட் எல்லாமே ஆத்ம நிவேதனம். ஸோ எல்லா 9 ப்ராசஸுமே நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது அவரோட விருப்பம். இது வந்து இதுதான் அந்த பர்டிகுலர் சாங்கு. ஸோ ஐ ஜஸ்ட் தாட் இதோட ஸ்டார்ட் பண்ணலான்னு. ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது வந்து நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், ரைட். ஸோ நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப கான்ஃபிளிக்டிங் வேர்டு இல்ல. இன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளுக்கு பிடிக்காது, ஆனா இது வந்து ஏன் நெக்டர் அப்படின்னு சொல்றாருன்றதை நம்ம பார்க்கலாம். நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிடிக்காட்டாலும் இது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இவர் பண்ணியிருக்காரு. யார் பண்ணியிருக்காரு யாருக்காவது தெரியுமா? 5 minutes ஆயிடுச்சு. ஸோ அதனால கேள்வி ஸ்டார்ட் ஆகும். நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதினவர் யாரு? உபதேச அமிர்தான் சான்ஸ்கிரிட்ல சொல்லுவோம். எழுதினவர் யாருன்னு தெரியுமா யாருக்காவது? ரூபக கோஸ்வாமி. வெரி நைஸ், ரூப கோஸ்வாமி. ரூப கோஸ்வாமி யாரு? சைத்தன்யரோட அந்த 6 கோஸ்வாமிகள்ல ஒருத்தங்க. பர்ஃபெக்ட். சைத்தன்யாவோட 6 மெயின் கோஸ்வாமி, சனாதனா அண்ட் ரூப கோஸ்வாமி பிரதர்ஸ். ஸோ இவர் வந்து ஒரு பிரதர். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ப்ரேயர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஓம் அஜ்ஞானத்திமிராந்தஸ்ய ஞானாஞ்சலாச்சலாக்கயா சக்ஷுருன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ சைத்தன்ய மனோபிஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூபா கதா மய்யா ததாதி ஸ்வபதாதிகம். ஹே கிருஷ்ண கருணா சிந்தோ தீனபந்தோ ஜெகத்பதே கோபேஷு கோபிகா காந்தா ராதா காந்த நமஸ்துதே. தப்த காஞ்சன கௌராங்கி ராதே விருந்தாவனேஸ்வரி விஷபானுசுதே தேவி பிரணமாமி ஹரிப்ரியே. नमः ओम विष्णुपदाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमती भक्ति वेदांत स्वामिनीति नामिने. नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी प्राचार्ये. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौर भक्त वृंदा. எல்லாரும் ஜாயின். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா कृष्ण कृष्ण हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण हरे कृष्ण हरे 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 राम राम हरे राम हरे राम हरे हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஒபேசன்சஸ் ஸ்ரீ ராதா கோவிந்தாக்கு, அப்புறம் நம்மளோட பாத்துக்கு. ஸோ ஸ்ரீ ரூப கோஸ்வாமி என்றவர் நம்ம இது பார்த்தோம் இல்லையா. ஸ்ரீ சைத்தன்யா மனோபிஷ்டம் ஸ்தாபிதம் ஏன பூத்தலே ஸ்வயம் ரூபா கதாமயம் ததாதி ஸ்வபதாதிகம். ஹரே கிருஷ்ணா. இதோட அர்த்தம் என்னன்றது கீழே இருக்கு. இங்க அந்த ஃபுல் ஒன்னொன்னா கூட படிக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் டைம். பிரபு யாராவது ஒருத்தங்க படிங்களேன். வேர்ட் வைஸ் மீனிங், டோட்டல் டிரான்ஸ்லேஷன் இது ஒண்டி படிட்டீங்களா? படிங்க. ஸ்டார்டிங்ல படிங்களா? ஸ்ரீ சைத்தன்யா மனோ பீஷ்டம் ஸ்தாபிதம் என
बितो काले स्वयं रूपा कथा मह्यं ददाति स्व पादनिकं. Sri Chaitanya of Lord Chaitanya, Manaha, mind, Abhishtam, what is desired, Stapitam, established, Ena, by whom, Bhu Kale, on the surface of the globe, Swayam, himself, Rupa, Srila Rupa Goswami, Kada, when, Mahayam, unto me, Dharati, will give, Swa, his own, Pada, lotus feet, and Antikam, proximity to. When will Srila Rupa Goswami Prabhupada who has established within his material world the mission to fulfill the desire of Lord Chaitanya, give me shelter under his lotus feet. Hare Krishna Mathaji. Hare Krishna Prabhu, ரொம்ப thank you, very nicely read. So என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து நம்மளோட ரூப கோஸ்வாமி பத்தி சொல்றாங்க. சோ என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த மாதிரி அவர் வந்து இந்த நம்மளோட நம்ம சைத்தன்யாவோட மிஷனை ஃபுல்ஃபில் பண்றதுதான் அவரோட மிஷனா இருந்துச்சு. இதுதான் குருவுக்கும் சிஷ்யாக்கும் சம்பந்தம். சிஷ்யாக்கு தனியா ஒரு விஷயமே இல்லை, விஷயமும் இல்லை, ஆசையும் இல்லை. குருவோட ஆசையா தன்னோட ஆசை. நம்மளோட பிரபுபாதாவும் நம்ம பார்த்தோம், ரைட்? அவரோட குரு யாரு? சரஸ்வதி இல்லையா? சரஸ்வதி மகாராஜ். அவரோடது அப்படியே ஃபாலோ பண்றதா இவரோட நோக்கமா நினைச்சிட்டு இருந்தாரு. அதே மாதிரி எப்போ இவர் வந்து சைத்தன்யா மகாபிரபு மிஷனும் பண்ணுவாரு, அவர் எப்படி அவரோட காலில் நம்மளுக்கு ஷெல்டர், ரைட், நம்மள பார்ப்பாரு அப்படின்றதா. ஸோ இவர் யாரு அப்படின்றத பார்க்கலாம். 1489 பிராமின் சரஸ்வதி ஃபேமிலியில பிறந்தாரு. நவாப் ஹுசைன் என்றவருக்கு அவர் வந்து செக்ரட்டரியா இருந்தார். ரொம்ப இம்பார்ட்டன்ட். செக்ரட்டரினா நம்ம நினைக்கிற ஸ்டெனோ செக்ரட்டரியில வெரி இம்பார்ட்டன்ட் பொசிஷன், ரைட்? அவர் வந்து சைத்தன்யாவை ரமகேலியில பார்த்தாரு. அந்த மீட்டிங் வந்து பிரயாக் என்ற இடத்துல நடந்துச்சு. அது பேரு டாம்ன்றது. அண்ட் இவர் பேரு ரசாச்சாரியா அப்படின்றது ஏன் வந்துச்சுன்னு நான் அப்புறமா சொல்றேன். ஒருத்தருக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு டேட்டி இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பீஷ்மா பிதா பிரேயர்ஸ் பார்த்தோம் இல்லையா பாகவதம்ல. அவருக்கு என்னதான் கிருஷ்ணர் இருந்தாலும் அவர் 4 ஹேண்டட் ஃபார்மா இருக்கிற நாராயணர் தான் பிடிக்கும் இல்லையா? அதே மாதிரி கோபிகளுக்கு கிருஷ்ணர் தான் பிடிக்கும். அந்த மாதிரி ஒருத்தருக்கு பிடிச்சதுல இவருக்கு பிடிச்சது கோவிந்தாஜி. அதனால்தான் பஜ ஹூரே ஹரே, அது ஃபுல்லா கோவிந்த கோவிந்த், அவர் அதை பத்தி தான் பாடுறாரு. சோ இவர் பண்ண வேலைகள், அதாவது என்னெல்லாம் எழுதினாருன்னா, உபதேஷ் அமிர்தா, இதுதான் நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கப்புறம் வதக்த மாதவா, லலித மாதவா, பக்தி ரசாமிருத சிந்து, அதுவும் நம்ம பார்ப்போம். இதுக்கு அடுத்தது பக்தி ரசாமிருத சிந்துன்றது நெக்டர் ஆஃப் டிவோஷன். இந்த சாப்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ இன்னைக்கு போய் படிச்சிருங்க கையோட. அதே மாதிரி தேர்ஸ்டேக்கு நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் செகண்ட் சாப்டர் படிச்சுட்டு வந்துங்க. ஸோ இதுல மொத்தமே வந்து 11 verses தான் இருக்கு, ரைட்? ஸோ என்னன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 3, இதுக்குதான் 3 நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் 3 வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் ஆகுது. என்ன, நம்ம பகவத்கீதா முடிச்சிட்டோமா? ஸோ இப்போ என்ன ஃபவுண்டேஷன் எல்லாம், எப்படி பக்தியில் முன்னேறலாம் என்ற ஃபவுண்டேஷன் தான் 1, 2, 3 இன்ஸ்ட்ரக்ஷன். பக்தியில் முன்னேற ஒருத்தரும் விரும்புறவங்க ஃபர்ஸ்ட் 3 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது 4, 5, 6ன்றது எப்படி சாது சங்கால, இப்ப வந்து நம்ம வந்து சாது சங்கா நான் குரூப் ஃபார்ம் பண்ணிட்டோம். ஆனா அந்த குரூப் வந்து சக்சஸ்ஃபுல்லா போகணும், நிம்மதியா போகணும்னா என்ன பண்ணணும், அதை பத்தின இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் 4 to 6. 7 to 8 என்னன்னா, எப்படி, அதாவது என்கேஜிங் த டங் அண்ட் த மைண்ட் இன் சாண்டிங் அபவுட் அண்ட் ரிமெம்பரிங் கிருஷ்ணா. ஒரு 24 hourல 1 minute பண்ணிட்டு இருந்தோம், ரைட்? பிரேயர் 2 நிமிஷம், 5 நிமிஷம், மேக்சிமம் 10 நிமிஷம். ஆனா எப்படி 24 மணி நேரமும் நம்மளோட நாக்கையும் மனதையும் சாண்டிங்லையும் கிருஷ்ணரை அனுஸ்மரன் யுத்தச்ச, ரைட்? கிருஷ்ணர் கொடுத்திருக்காரு இல்லையா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். என்ன சொன்னாரு? தேசம் சசத யுக்தானா பஜந்தே பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் ச, ரைட்? சோ எல்லாமே அனுஷனம், எல்லாமே அந்த ஒரு ஸ்லோகம் இல்லை, எல்லாத்துலயுமே அவர் வந்து இன்ஃபேக்ட் நம்ம இறக்கும் சமயத்தில் கிருஷ்ணரை நினைக்கணும்ன்றதால என்ன சொல்றாரு, கடைசியில கூட சொல்வாரு, தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மரன் யுத்தச்ச, ரைட்? மை அன்பிதா மனோபுத்தி மாமே வைஷ்யசே அசம்சய. சோ மனசும் புத்தியும் 24 மணி நேரம் என்னையே நினைச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சோ அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்றது தான் நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். Verses 9 to 11 என்னன்னா, the best devotee and best places. யாரு பெஸ்ட் டிவோட்டி, இந்த இருக்கிற பெஸ்ட் இடங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்றாங்க. யாராவது நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கீங்களா? இங்க இல்ல மாதாஜி, இது ஃபர்ஸ்ட் டைம். லாஸ்ட் டைம் இல்ல மாதாஜி, ஃபர்ஸ்ட் டைம். ஜஸ்ட் சிலர் மோகன்தாஸ் பிரபலாம் லெவல் 2ல கூட நீங்க. எஸ். ஹரே கிருஷ்ணா. சோ நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்
வாச்சோ வேகம் மனச குரோத வேகம் ஜிக்வா வேகம் உதரோ பிரஷ்ட வேகம் ஏதான் வேகான் யோ விஷயேன தீரஹ சர்வாம் அபிமான் பிருத்திவீம் சசிஷ்யாத். ஹரே கிருஷ்ணா. இதோட அர்த்தம் வாச்சோ அண்ணா பேசுறது ஒன்னொன்னாவே பார்க்கலாம். டிரான்ஸ்லேஷன்: a sober person who can tolerate the urge to speak, mind, actions of anger and the urges of tongue, belly and genitals. So இதெல்லாமே நேரா இருக்கும். qualified to make disciples all over the world. இந்த 6 இந்த nectar of instruction எல்லாமே 6 இருக்கும். do 6, not to do 6. சோ இங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த 6 விஷயங்கள் ரைட் எல்லாமே ஒரே வரியில இருக்கு இல்லையா, எல்லாமே வந்து கட்டுப்படுத்த முடிஞ்சவர் உலகம் ஃபுல்லா வந்து டிசைபிள்ஸ். இது வந்து நம்ம பிரபுபாதரே பார்த்துட்டோம். இப்போதான் கலியுகத்துல இருந்து அவர் என்ன உலகம் மொத்தம் 108 டெம்பிள்ஸ் 10,000 டிசைபிள்ஸ் அவ்வளவு ஈஸி இல்லை ரைட். நம்ம வாழ்க்கையில ஒரே ஒரு டிசைபிள் 16 ரவுண்ட் சாட் பண்ண வச்சாலே பெரிய விஷயம். அட்டோன்மெண்ட்னா பிராயச்சித்தம் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. பிராயச்சித்தம்னா என்ன? ஓ நான் வந்து இவங்களுக்கு வந்து தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து பிராயச்சித்தம் பண்ணணும் அப்படின்றது உண்மையே இல்லை அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கு. அது ஏன் அப்படின்னா திருடன் வந்து 4 வகையான ரியலைசேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். பிரத்யக்ஷ பிரமாணம் அப்படின்னு, அதாவது நான் கண்ணால் பார்ப்பதுதான் உண்மை அப்படின்னு. ரைட். அனுமான் பிரமாணம், நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி தான் கண்டுபிடிப்பேன். சோ திருடனை வச்சு நம்ம பேசலாம். திருடன் என்ன சொல்லுவான்? எனக்கு வந்து திருடினா ஜெயிலுன்னு எனக்கு தெரியும், எனக்கு ஞானம் இருக்கு, நான் கேள்வி ஸ்ரவணம் கேட்டிருக்கேன், தேர்ஃபோர் நான் திருட மாட்டேன். ஒரு கேட்டகரி. இன்னொருத்தன் என்ன சொல்லுவான்? நீ சொல்ற, பட் நான் வந்து யார் சொன்னா நான் வந்து திருடினா மாட்ட மாட்டேன், நான் போறேன், நான் போய் எக்ஸ்பீரியன்ஸ்ல மாட்டுவேன். அப்படி ஒரு கேட்டகரி இருக்கு. இன்னொரு கேட்டகரி என்ன சொல்லுவான்? ஓகேப்பா நான் வந்து திருடி எஸ்கேப் ஆயிட்டேன், சந்தோஷம். இல்ல மாட்டி அனுபவிச்சேன்னா ஓகே, நான் மாட்டி எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது 3வது கேட்டகரி எக்ஸ்பீரியன்ஸ், நான் அனுபவிச்சுட்டேன்ப்பா, எனக்கு வேண்டவே வேண்டாம், கும்பிடு அப்படின்னு. இந்த 3யும் மிஞ்சிய ஒருத்தர் இருப்பான். இப்ப என்ன ஆச்சு? 6 மாசம் ஜெயில இருக்கேன், இப்ப மிஞ்சி போனா இன்னொரு திருட்டு பண்ணா ஒரு வருஷம் இருக்க போறேன் அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் அப்ப கூட வராது, கண்டினியூ பண்ணிட்டே இருப்பாங்க. இதுதான் 4வது கேட்டகரி ரைட். இத வந்து அவர் எதோட ஒப்பிட்டு இருக்காருன்னா யானை. நீங்க பாத்தீங்கன்னா யானை வந்து நல்லா போய் குளிக்கும் ரைட். குளிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? மண்ணை தூக்கி தலையில போட்டுக்கும். யானை வந்து மண்ணை தூக்கி தலையில போட்டா மாதிரின்னு சொல்லுவோம். சோ அததான் இங்க எக்ஸாம்பிளா கொடுத்திருக்காரு. இப்போ ஹரே கிருஷ்ணா சாண்டர் இது என்ன சொல்ல வராங்கன்னா, பாம்பும் இன்னொரு எக்ஸாம்பிள். இப்ப பாம்பு இருக்கு, பாம்பை கூட பாத்தீங்கன்னா அந்த ஊதி சாண்ட் பண்ணி நிறுத்திடலாம் ரைட். இது வந்து டெக்ஸ்ட் படிக்கச்சே ஒண்ணு புரியும். இதை விட குழப்பமானது கிறிஸ்டியன்ஸ் நம்ம பார்த்துப்போம். இது எல்லாருமே வந்து என்ன சொல்லுவோம் நம்ம? கன்ஃபெஷன் பாக்ஸ். இதுக்கு தமிழ்ல என்ன சொல்வீங்க? பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பு கரெக்டா? ஓகே. ஒரு சின்ன கூடு இருக்கும். என்னோட கிறிஸ்டியன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன் அந்த ப்ராசஸ் என்னன்னு. சோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வந்து பாவ மன்னிப்பு கேட்கணும், அப்புறம் ஃபாதர் வந்து ஓகே மன்னிச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஒரு ஃபைன் கட்டிட்டு வெளில போலாமா. ஆனா அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம்? பாவம் பண்ணலாமா? இல்லையா, அது ஓவர் ஆயிடுச்சு அக்கௌண்ட், அதுக்கப்புறம் அடுத்த வாரம் அப்படின்னு. ஸோ இது வந்து ரொம்ப ஜென்யூனா சொன்னாங்க. ஸோ நானே அப்பனா நம்ம பண்ணக்கூடாதா, பட் அதுக்குதான் நம்ம வந்து காம்பன்சேட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இது வந்து நம்மளோட 9 நம்ம சாண்டிங் பண்றோம் இல்லையா, 10 offenses of the holy nameலயே ஒண்ணு இருக்கு. We should not commit sins or mistakes on the fact that we are chanting the holy name. அதாவது நாம் வந்து இந்த மாதிரி holy name ஜபம் செய்யறோம் என்ற தெனாவட்டில், அந்த வார்த்தையை நான் சொல்றேன், அந்த திமிரிலையும் அந்த தெனாவட்டிலையும் நம்ம வந்து தப்புகள் செஞ்சுட்டே இருந்தா இது சேத்தோ தர்ப்பண ஒரு தடவை கிளீன் பண்ணுவாருன்னு நினைக்க கூடாது. பண்ண தப்பு ஓகே, ஆனா கண்டினியூ பண்ணக்கூடாதுன்றதா நம்மளோட இதுல எல்லாத்துலயுமே ஒண்ணுதான், பட் நம்ம கன்வீனியன்ஸ்க்கு எடுத்துப்போம். நெக்ஸ்ட் வந்து தபஸ்யா பத்தி கண்டென்ட்ல பார்க்கலாம். ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம வந்து டெண்டன்சி வந்து என்னன்னா, பாவங்கள் வந்து பனிஷ்மெண்ட். ஒருத்தன் ஜெயில இருக்கிறதால திருந்துவானா? இந்த கேள்வி எல்லாம் பரீட்சை கேட்கிறாரு. அதாவது அட்டோன்மெண்ட் பிராயச்சித்தம் செய்யறதால அவன் திருந்துறதா இருந்தா அப்போ வந்து நம்ம எல்லாருமே நம்ம கிட்ட இப்ப வந்து தப்பு பண்ணா ஜெயில் போவான், ஒண்ணு ஞானமா இருக்கணும் இல்ல அனுபவிச்சிருக்கணும். அப்ப தப்புக்கு நம்மளுக்கு கொஞ்ச நாள் அப்புறம் நம்மளுக்கு அந்த தேவையே இல்லாம இருக்கணும்ல, எல்லா பனிஷ்மெண்ட்ஸும் கியூர் ஆயிடணும். ஆனா அது இல்ல இல்லையா, அந்த சிச்சுவேஷன் இல்லாம தப்பு பண்ணிட்டே இருக்காங்க. ஏன் அந்த மாதிரி வருது? என்ன பிரச்சனை? இந்த டெண்டன்சி எப்படி அப்ரூவ் பண்றது? இதெல்லாம் தான் கேட்கிறாரு. இதுதான் நம்ம யானை மண்ணை தூக்கி தான் தலையில போட்டதுன்றது. ஓகே. சோ ரியலா சொல்லணும்னா எப்போ நம்மளுக்கு தெரிய வரும்? கம்மிங் டு த நாலேஜ். சிகரெட் குடிக்காத குடிக்காத குடிக்காதன்னு அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க.
ஆனா ஒரு தடவை வந்து லிப்பெல்லாம் பொங்கி கேன்சர் வரப்போகுது, இல்ல அல்சர் வருது, டாக்டர் அப்பா நீ சிகரெட் பிடிக்கலன்னா ஏதோ நீ பொழைப்ப, சிகரெட் பிடிச்சனா நீ காலி அப்படின்னாங்கன்னா அந்த சனமே தூக்கி போட்டுருவோம். கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? ரைட். நிறைய பேரு. ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம இது முன்னாடி பார்த்தோம் இல்ல, தபஸ்யா பண்றது விடுங்க, ஆண்டவனுக்கோசரம் பண்றது நம்ம பண்றோம். ஏகாதசி இந்த மாதிரி ஃபாஸ்டிங் எதுக்கோசரம் பண்றோம்? வாயை கட்டுப்படுறதும் சரி, நம்ம உடம்பையும் நல்லது பண்றதுக்கு. இது தபஸ்யா வந்து பண்றது இல்லையா நிறைய பேர்? எல்லாருமே பண்ணுவாங்க. ஆனா என்ன ரீசன்ன்றதா வேற. எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு வந்து நல்ல பாடி வேணும், ஃபிட்டா இருக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? நான் ஃபேட் எல்லாம் சாப்பிட மாட்டேன். ரைட். எனக்கு வந்து ஐ ஸ்டில் ரிமெம்பர் 2-3 பேரு நான் காலேஜ் முடிச்சு ஃப்ரெஷ்ஷா போறச்சே ஜாயின் பண்ணி ஒர்க் அப்போ ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, ஐயோ ஐ வில் நாட் டேக் கேஷ்நட் பர்ஃபி, ஏன்னா இட் ஸ்டேஸ் ஃபார் லிப் ஃபார் அ செகண்ட் அண்ட் ஹிப் ஃபார் எவர் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருந்து ரொம்ப காஷனா இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அண்ட் எனக்கு ஒரு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் வந்து என்னன்னா, பில்லோவே போட மாட்டான், பில்லோ போடாம தான் படுத்துப்பான். அவ்வளோ தபசு. ஆனா எதுக்கு? நான் பில்லோ போட்டா எனக்கு நெக் அவ மாடல் ஆகணும்னு ஆசை, பில்லோ போட்டா இந்த கழுத்துல வந்து அந்த என்ன சொல்வீங்க நெருக்கங்கள் விழும், அது வேண்டான்றதால அவ பில்லோ படம். இது என்ன மாதிரி ஆஸ்டரிட்டி, ரைட்? பட் இதெல்லாம் எந்த மூளைக்கு எவ்வளவு நாள் தாங்கும், ரைட்? ஸோ அதனால வந்து இதுதான் ஒரு மெயின் விஷயம். ஸோ கம்மிங் டு நாலேஜ், நிஜமான கிருஷ்ணரோட நாலேஜ் வந்தா இது எல்லாமே இல்லாமல் மிஸ்டிக்கல் யோகா ப்ராசஸ், அதுவும் கண்டென்ட்ல பார்க்கலாம். பக்தி அண்ட் ரெகுலேட்டரி பிரின்சிபல்ஸ் ஆஃப் கிருஷ்ணா கான்சியஸ் வந்து இருக்கிறதுலயே ஈஸி, சுலபமானது. என்னன்னா, நான் எப்பவுமே சொல்வேன், ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஏன் சொல்றோம்? 28வது மாடி 30வது மாடியில இருந்து குதிச்சா அது ஃப்ரீடமா? கால் ஒடிஞ்சு பர்மனண்டா விழுந்திருப்போம், ரைட்? சோ அது வந்து ஃப்ரீடம் இல்ல. ஃப்ரீடம்ன்றது வந்து அதே மாதிரி ரோட்ல லைசன்ஸ் இல்லாம சுத்துறேன், எவனையோ போய் அடிச்சேன், எனக்கு இஷ்டம் நான் பண்றேன்றது இல்ல ஃப்ரீடம். ஃப்ரீடம்ன்றது எனக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்னா, பக்தியோட என்ன ரெகுலேட்டரி பிரின்சிபல்ஸ் ஃபாலோ எவ்வளோ பண்றேனோ அவ்வளவு எனக்கு நிம்மதியா இருக்கு, ரைட்? சோ இதுதான் இந்த பேஜ். ஃபர்ஸ்ட் வந்து வாச்சோ வேகம் 6 டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. முதல் வந்து ஸ்பீச், வாச்சோ வேகம். இப்போ வந்து ஒருத்தர் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப நம்மளையே இறக்குற மாதிரி இன்னொருத்தரை இறக்குற மாதிரி நம்ம பேச்சு இருக்கோம். எப்போ அது இருக்கும்? கிரக மேதின்னு சொல்லுவோம். கிரகஸ்தால்னா கல்யாணமானவன், கிரக மேதியனா இந்த மாதிரி ஊர் வம்பு எல்லாம் பேசுறவன் அப்படின்னு. இந்த மாதிரி பேச்சுல இன்வால்வே பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள், ஏன் இந்த மாதிரி வருதுன்னா, இந்த டிவி, ரேடியோ டாக்கு, இன்டர்நெட், நியூஸ் பேப்பர் இதெல்லாம் வரதாலதான் இதெல்லாம் வருது. இந்த மாதிரி பேச்சு புக்ஸ் இந்த மாதிரி தேவையில்லாததெல்லாம் படிச்சா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்? இந்த மாதிரி பேச்சு வரும், கான்செப்ட் வரும். டிவி சீரியல்ல கூட எனக்கு எப்பாவது வந்து எங்கேயாவது ரிலேட்டிவ் வீட்டுக்கு போனா டிவி சீரியல் ஓடும். இன்னொரு 6 மாசம் போனா அதே சீரியல் அதே இடத்துலதான் இருக்கும். ஓகே, 2-3 தடவை எனக்கு புரியவே புரியாது. இது ரொம்ப நோட்டீஸ் பண்ணா அந்த காலேஜ் டைம்ல தான் ரொம்ப நோட்டீஸ் பண்ணிருக்கேன். என்ன இதே இருக்குன்னா, ஐயோ நீ அந்த டைம் வந்துச்சு, அந்த கதையெல்லாம் முடிஞ்சிச்சு, அப்ப அதே சண்டை, இது வேற சண்டை அப்படின்னு. சோ முக்கால்வாசி டிவி சீரியல் தனஸ்ரீ மாதாஜி சொன்ன மாதிரி எல்லாமே மெயின் சென்ட்ரிக் என்னன்னா, இட் வில் பி அரௌண்ட் அந்த மதர் இன் லா டாட்டர் இன் லா ஃபைட். சினிமாலையும் டிராமால காட்டுற லெவலுக்கு எந்த டாட்டர் இன் லாவும் மோசம் இல்லை, மதர் இன் லாவும் மோசம் இல்லை. என்ன ஜென்ரேஷன் கேப். முன்னெல்லாம் வந்து மதர் இன் லா மோசம் மாதிரி காட்டுறாங்க, இப்ப வந்து மதர் இன் லா அடங்கின மாதிரியும் டாட்டர் இன் லா வந்து டாமினேட்டிங் மாதிரியும் காட்டியிருக்காங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் தவிர இந்த மாதிரி இந்த கிரகமேதி டாக்ஸ் போவே இல்லை, ரைட்? இப்போ ஃப்ராக் வந்து நுழையிலே தன் வாயால் கெடும் பண்ணுவாங்க இல்லையா? சோ லொடன்னு சொல்றதுலதான் பாம்புக்கு தெரியும், வந்து பிடிச்சிட்டு போவோம், ரைட்? சோ இஃப் யூ கேன் கண்ட்ரோல் யூ கேன் டீச், ரைட்? உன்னால் முதல்ல கண்ட்ரோல் பண்ண முடியாதா நம்ம எலிவேட் ஆக முடியும். இப்போ எலிவேட்டிங்ன்றது என்ன அர்த்தம்? எப்படி பண்ண முடியும்? மாயாவதிஸ் என்ன சொல்றாங்கன்னா, பேசவே பேசாது, பெஸ்ட் பேசவே வேண்டாம், சிம்பிள். நம்ம பேசினா தானே தப்பா பேசுவோம், சோ பேசாம இருக்கலாம். சோ அது ஒர்க் அவுட் ஆகாது. இப்ப வந்து என்கிட்ட ஒரு தடவை சொன்னாங்க, நீ ஏகாதசி விரதம் இருக்கிறது உனக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்னு. நானே ஐயோ அது ரொம்ப ஈஸி, மௌன விரதம் சொன்னாதான் எனக்கு கஷ்டம், ரைட்? சோ அந்த மாதிரி பேசாம இரு அப்படின்னு சொன்னாங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரைட்? சரி, அப்படியே பேசலனாலும் நம்ம மனசு கரெக்டா இருக்குமா? மனசு ஓடும். சோ பேசாதவங்க என்ன பண்ணுவாங்க? ஆக்ஷன் காட்டுவாங்க. அந்த மாதிரி நான் நிறைய பண்ணிருக்கேன். எப்பெல்லாம் த்ரோட் இன்ஃபெக்ஷன், த்ரோட் காலி ஆகுதோ 2 நாள் 3 நாள் மௌன விரதத்திலேயே இப்படி ஆக்ஷன் காட்டுவேன். கையில எல்லாம் எழுதி காட்டுவோம், கரெக்டா SMS அனுப்புவோம். சோ மௌன விரதம் என்ன அர்த்தம்னா, ஆக்சுவல் மீனிங் என்னன்னா, நான் வந்து எந்த விதமான கான்டாக்டும் இல்லாம செக்லூட் ஆறேன், அப்பதான் எனக்கு மோர் ஃபோக்கஸ் ஆன் காட். அதுதான் ஆக்சுவல் மீனிங். பட் விரதம் பண்றது தப்பு சொல்லல, ஆனா அதோட அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டு பண்ணா, அதுதான் நான் சொன்னேன். எதுவா இருந்தாலும் அர்த்தம் புரிஞ்சுட்டு பண்ணணும், அப்போ யூஸ் ஆகும். அதுக்கு பதில் ஈஸியா இருக்கிறது
இப்போ இந்த மாதிரி 5:15 கிளாஸ் வந்துட்டு ஒரு 1 மணி நேரம் நான் பேசுறது எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, கேட்கறதுக்கு உங்களுக்கும் மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ 1 மணி நேரம் வாங்க பேசவே கூடாது அப்படின்னா எக்ஸாம் ஆனா பயங்கர டென்ஷன். என்னன்னா ரொம்ப சைலன்ஸே பயமா, கரெக்டா இல்லையா? அதுவே ரொம்ப அதை விட டென்ஷன் என்னன்னா எக்ஸாம் ஹால்ல கூட பின் டிராப் சைலன்ஸ் சொல்லுவாங்க. ஐயோ, அவ்வளவு ஒரு நிசப்தமான ஒரு சிச்சுவேஷன், ரைட்? ஆனா இந்த மாதிரி பேச்சு நம்மளுக்கு முக்கியம், ரைட்? ஏன்னா கனெக்டிங் பேச்சுன்றதே இதான். ஆனா அது வந்து கிருஷ்ண கதைகள்ல எங்கேஜ். ஆனா இப்போ நான் எவ்வளவு தடவை இந்த கதை சொல்லியிருப்பேன், ஒரே கதைய 4 தடவை சொல்லியிருப்பேன், நிறைய தடவை. இப்போ கிருஷ்ணா பிரபு இருக்காரான்னு தெரியல, நம்ம அட்மின் கிருஷ்ணா இருக்காரு. தேங்க்யூ பிரபு. ஸோ கிருஷ்ணா பிரபு வந்து ஐ திங்க் எங்கேயாவது எனக்கு தெரிஞ்சு மார்ச்லயோ ஏப்ரல் லாஸ்ட் இயர் சேர்ந்தாரு, ரைட்? அங்கிருந்து எங்கேயாவது திட்டத்திட்ட 1 வருஷமா அதே கதை தான். அதுக்கப்புறம் தான் எனக்கே கொஞ்சம் மாத்தணும்னு தோணுச்சு. அதே தமிழ் கதை, அதே இதுதான் பண்ணேன். இங்கிலீஷ்யாவது கதையை கொஞ்சம் மாத்துவேன். தமிழ்ல எனக்கு என்ன பயம்னா, எனக்கு வார்த்தைகள் அவ்வளவு தெரியாம அப்ப பிகினிங்ல, அதனால அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த பேட்ச். ஆனா ஒரு தடவையும் அவர் உட்காந்து கேட்டுட்டு இருப்பாரு, ரைட்? நானும் நினைப்பேன், அப்பா இதே கதை சொல்ற எனக்கும் போர் அடிச்சது இல்ல, கேட்கிற அவருக்கும் போர் அடிச்சது இல்ல. இன்ஃபேக்ட் கலரா பிரசன்டேஷன் எல்லாம் பண்ணி அனுப்பாரு. இந்த கலர்ல அனுப்பலாம், அந்த கலர்ல அனுப்பலாம், அதையே மாடிஃபை பண்ணி அனுப்பலாம் அப்படின்னு. சோ அந்த மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னா, கிருஷ்ண கதைக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட். இப்போ நீங்க கூட நான் சொல்ற கதை இதே கிளாஸ் தான், லெவல் 1லயும் சொல்லியிருக்கேன், லெவல் 2லயும் சொல்லியிருக்கேன். ஆனா கேட்டுட்டே இருக்கீங்க, கரெக்டா? சோ இந்த மாதிரி நிறைய வந்து இன்வால்மெண்ட். ஏன் இந்த பாவம் நம்மளுக்கு வருது? ஏன்னா நம்மளோட கிருஷ்ண கதைன்றது அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். அதனால இதுல ஒரு அட்வான்டேஜ் என்ன, நம்ம எவ்வளோ கேட்டாலும் நம்ம வந்து கேட்கறதுக்கும் நல்லா இருக்கு, பேசுறதுக்கும் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா எந்த விதமான அஃபெக்ட் பண்றது இல்லை, யாரையும் பத்தியும் நம்ம தப்பு பேசுறதும் இல்லை. அதனால சைலன்ஸ்ன்றது செட்டே ஆகாது. மௌன பாபாஸ் எல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது. சோ அது நம்மளுக்கு செட் ஆகுது அப்படின்னு. இப்போ பிரபுபாதா பேசாத பேச்சா பேசிட்டே தான் இருக்காரு, ரைட்? சோ ஆனா என்ன, கிருஷ்ணரை பத்தி பேசுறாரு, அதனால எல்லாருமே பேசுவார். ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, சைத்தன்யா பிரபு, நம்மளோட நித்யானந்த பிரபு, அவர் பேச்சே நிறுத்த மாட்டார். குறும்புக்காரர் இல்ல. கிருஷ்ணரோட குவாலிட்டி அப்படியே இந்த சைட்ல ஸ்வாப் ஆகுதுன்னு சொல்லிட்டேன் சைத்தன்யா கதையில. பேசிக்கொண்டே இருப்பார், ரைட்? ஆனா வந்து யாருமே வந்துச்சா இந்த மாதிரி ஒளர்றான்னு சொன்னதே இல்லை. ஏன்னா அவர் வந்து பேசுறது எல்லாமே அவ்வளோ ஒரு கிருஷ்ணரை பத்தி, அவ்வளோ ஒரு பாவம். ஓகே, அடுத்தது எப்படி பேச்சை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்ன்றதுக்கு நம்ம ஆன்சர் கிடைச்சிட்டோம் ஃபர்ஸ்ட், சரியா? அடுத்தது மனதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், ரொம்ப ரொம்ப கஷ்டமான டாபிக். ஏன் நம்ம அர்ஜுனரே சொல்லிட்டாரு இல்ல, கிருஷ்ணா நான் எதை வேணா, அதாவது இந்த காற்றை கூட கண்ட்ரோல் பண்ண முடியும், ஆனா மனதை ஒண்டி என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு. நம்ம கிளாஸ்ல யாராவது காற்றை கண்ட்ரோல் பண்ற கெப்பாசிட்டி இருந்தா கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணி கேட்க. யாருக்காவது கண்ட்ரோல் பண்ண வருமா? அன்மியூட் பண்ணிருக்காங்க. சீதா மாதாஜி உங்களுக்கு தெரியுமா? இல்ல மாதாஜி, இல்ல தெரிஞ்சா எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்க அப்படின்னு. ஏன்னா எனக்கு சுத்தமா தெரியாது. வேணா சுவிட்சை வேணா ஆஃப் பண்ணுவேன், அது ஒண்டிதான் எனக்கு தெரியும். அதை தவிர வந்து காற்றெல்லாம் கண்ட்ரோல் பண்ண வராது நம்மளுக்கு, கரெக்டுங்களா? சோ அப்படி வந்து காற்றையே கண்ட்ரோல் பண்றவர் மனதை கண்ட்ரோல் பண்ண மாட்டாரு. இதுக்கு முன்னாடி நான் கேட்கணும், பட் ஸ்டில் கேட்கிறேன். இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் எது? மனசுதான் மாதாஜி, மனசுதான். போயிடலாம். இப்போ நம்ம ஜெர்மனி போனோம், ஏர்போர்ட் போயிட்டு ஃபிளைட் எடுக்கணும். ஆனா இப்போ நீங்க கிளாஸ்ல எல்லாம் இருக்கீங்க, நானும் இருக்கேன், நான் போக முடியாது, ஏன்னா நான் உங்களோட பேசிட்டு இருக்கேன். ஆனா யாருமே வீடியோ ஆன் பண்ணது இல்லை. இன்ஃபேக்ட் நான் ரிக்வெஸ்ட் பண்ணணும்னு இருந்தேன், நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வரைக்கும் எல்லாரும் கொஞ்சம் வீடியோ ஆன் பண்றீங்களா? ஏன்னா எனக்கு நான் கம்ப்யூட்டரோட பேசுற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் வருது. கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணா நான் உங்களையும் பார்த்த மாதிரி இருக்கணும் அந்த முதல்ல. என்ன சொல்றீங்க? இல்ல நான் வீடியோ ஆஃப் பண்ணவா? ரெண்டுல ஒண்ணு பண்றோம் மாதாஜி. தேங்க் யூ மாதாஜி. எனக்கு நான் வந்து ஆபீஸ் பிசில யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நோ ப்ராப்ளம் பிரபு, உங்களுக்கு வீடியோவே இல்ல தெரியுது. சோ வேற யாரெல்லாம் வீடியோ வச்சிருக்கீங்களோ ஆன் பண்ணுங்க. ஏன்னா நம்மளுக்கும் அப்பதான் இன்வால்வ்மெண்ட் இருக்கும். இல்லைன்னா நம்ம எங்கேயாவது, எனக்கு நான் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு நான் என்னெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அதனால யாரெல்லாம் வீடியோ ஆஃப் பண்றாங்களோ எனக்கு செம்ம டென்ஷன். ஏன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், நிஜமாவே சொல்றேன். சரிங்களா? யாரு நல்ல பசங்க யாரெல்லாம் இருக்காங்க? ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இல்ல. மோகன்தாஸ் பிரபு பரவாயில்ல, ரேவதி மாதாஜி, வீரேந்திரன் பிரபு, 3 நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு. மாதாஜி அந்த சிக்னல் ப்ராப்ளம் ஆகுது, இது ஆன் பண்ணா எனக்கு சவுண்ட் விட்டு கேக்குது மாதாஜி. ஓ சரி மாதாஜி, எக்ஸெப்ஷன். ஆனா மூஞ்சி காமிச்சிட்டேன் ஏற்கனவே உங்களுக்கு. ஆமா நான் பாத்துர்க்கேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா. சோ மைண்ட்ன்றது வந்து ஒரு கிங். இப்ப வந்து எப்படின்னா மைண்ட் நிறைய தடவை சொல்லுவாங்க, நம்ம அடிச்சு மைண்டை கேட்க வைக்கணும்.
ஆனா நிறைய தடவை அது ஒர்க் ஆகாது. இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போறேன், ஒரு வயசு குழந்தை ஸ்ட்ராங்கா இல்ல நீங்க எல்லாம் ஸ்ட்ராங்கா? ஒரு வயசு குழந்தை மாதாஜி. எப்படி சொல்றீங்க? அது விடாத முயற்சி பண்ணும். அதுக்கு தெரியாது இது முடியாது. நான் சொல்றது பிசிக்கல் பவர். யாருக்கு பிசிக்கல் பவர் ஜாஸ்தி, உங்களுக்கா இல்ல ஒரு வயசு குழந்தை? நம்மளுக்கு தான் ஆப்வியஸ்லி. நம்மளுக்கு தான். கரெக்டா? இப்போ நான் சிம்பிளா சொல்றேன், அப்படி இருக்கிற அந்த ஒரு வயசு குழந்தை கையில ஒரு கத்தி இருக்கு வச்சுக்கோங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுக்கு தெரியாது அதோட இது பயம் தெரியாது. அது தெரியாது, பட் நம்மளுக்கு தெரியுமே. சோ நீங்க என்ன பண்ணுவீங்க மாதாஜி? நம்ம புடுங்கிடுவோம். அது கத்தி சைடுல புடிச்சிட்டு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதை எடுக்க பார்ப்போம், கையை எடுக்க பார்ப்போம். எடுக்க முடியுமா? டைட்டா இருக்கும். சோ எப்படி எடுப்பீங்க? ஏதோ டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் குழந்தைய. வேற thank you so much மாதாஜி. எக்ஸாக்ட்லி, thank you so much. சோ டிஸ்ட்ராக்ட் பண்ணுவீங்க. எப்படி டிஸ்ட்ராக்ட் பண்ணுவீங்க? வேற விளையாட்டு பொருள் ஏதாவது பண்ணி. எக்ஸாக்ட்லி, ஹையர் டேஸ்ட், ரைட்? பரம் திஷ்வா. சோ இருக்கிறதுலயே ஹையர் டேஸ்ட் கொடுத்துட்டு நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். சோ ஒரு பொம்மையோ சீ அப்படின்னு கத்திய தூக்கி போட்டுரும், நம்ம எஃபர்ட்டே இருக்காது. அதுவே நம்ம புடுங்க பார்த்தோம் வச்சுக்கோங்க, நம்ம ஸ்ட்ரென்த்துக்கு நம்ம முட்டாளாகும். சோ நம்ம நினைப்பெல்லாம் என்ன, மனசு நம்மள கேட்கணும் அப்படின்னு அதை புடுங்க பார்க்க ட்ரை பண்றோம். ராஜா மாதிரி மனசு அன்றதை நம்ம ஒத்துக்க மாட்டோம். நம்ம எப்பவுமே நம்ம தான் ராஜா நம்மளுக்கு, ரைட்? ஒரு பிரமை. ஆனா மனசுக்கும் பவர் இருக்கு. மனதை விட இன்டெலிஜென்ஸ் கிரேட்டா இருக்கலாம், ஆனா அன்பார்ச்சுனேட்லி தான் டாமினேட் பண்றது முக்கால்வாசி டைம். சோ இப்ப என்ன ஆகுது, மனசும் அதே மாதிரிதான், குழந்தை மாதிரி. அதுக்கு ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணும். மனசே கேளு அப்படின்னா கேட்க மாட்டேன், குழந்தை மாதிரி அடம் பிடிக்கும். 3 வயசு குழந்தை என்ன பண்ணும், பொம்மை கொடுக்க மாட்டேன், கொடுக்கணும் இல்லைன்னா நான் போக மாட்டேன்னு உட்காரும் இல்ல, அதே மாதிரிதான். நான் உனக்கு இது வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா மனசும் இப்படிதான் சொல்லும். நீ டிவி பார்க்க, நீங்க சின்ன பொண்ணு இந்த கதை ஞாபகம் இருக்கா? நீ என்ன வேணா பண்ணு, ஆனா நீ ஏதோ சொல்லுவாங்களே, அதாவது நீ இந்த மருந்து சாப்பிடறச்சே குரங்க நினைக்காது. சின்னப்போ மருந்து சாப்பிடறச்சே கரெக்டா குரங்கு ஞாபகம் இருக்கா? சின்னப்போ நம்மளுக்கு ஸ்கூல்ல எல்லாம் கெலாட்டா பண்ணுவோம் இந்த ஃபன்னுக்கு. சோ அப்படி ஒரு கதை உண்டு. சோ ஏன்னா நம்ம எது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை எக்ஸாக்டா பண்ணும். யூஸ்வலா நம்ம பண்ண மாட்டோம், ஆனா ஏதாவது சொன்ன வச்சுக்கோங்களேன், ஸ்பெசிபிக்கா பண்ணும். ஒரு சின்ன கவர் கொடுத்து திறக்கவே திறக்காதீங்க, இது ரொம்ப சீக்ரெட் லெட்டர்னா நம்மளுக்கு ஒரே டெம்டேஷன், திறப்போமோ இல்லையோ அது நெக்ஸ்ட் அது அப்படியே தலை அப்படியே எல்லா சைட்லயும் வெடிச்சிடும். கரெக்டா? கியூரியாசிட்டி கில்ஸ் த கேட் அப்படின்வாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஆர்வ கோளாறுலயே நம்ம காலி ஆயிடும். சோ அதனால மனசுக்கு என்ன பண்ணும், அதை விட ஹையர் டேஸ்ட் கொடுக்கும். சோ நாமிஷ்டா பிரபு கேட்டதுக்கு நான் ஒரு தடவை எக்ஸாம்பிள் சொன்னேன், ஹவு டு யூ கெட் ரிட் ஆஃப் டீ, யூ ஷுட் கிவ் ஹையர் டேஸ்ட் அப்படின்னு. என்னோட ஸ்டாண்டர்டுக்கு நான் வேணா சொல்லட்டா, ஏன்னா கிருஷ்ணா கான்சியஸ்னா ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட். இப்போ சொல்லு, டெய்லி ஒரு 4-5 நாள் பாதாம் இல்லைன்னு குடிச்சிங்கன்னா 5ஆவது நாள் டீ வாயில வைக்கவே முடியாது, ஏன்னா யூ ஹேவ் அ ஹையர் டேஸ்ட் அப்படின்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பட் ஆன் வெரி சீரியஸ் நோட் என்னன்னா, அதே பாதாம் கீரை சாமி கிட்ட வச்சுட்டு பிரசாதமா எடுத்தா அதோட எஃபெக்ட் மல்டிபிள். சோ இந்த டீக்ரேடிங் ஆர்டிபிஷியல் அட்டெம்ப்ட்ஸ் டு கண்ட்ரோல் நெகேஷன், இது பண்ணாத இதெல்லாம் தான் ஒர்க் அவுட்டே ஆகும். ஏன்னா எலிவேட்டிங் திங்கிங் ஆஃப் த லார்ட் எப்படி எலிவேட் ஆகும் கிருஷ்ணரை பத்தி நினைக்கிறச்சு. 2 agitations ஆஃப் த மைண்ட் என்ன சொல்லியிருக்காரு என்றதை பார்க்க போறோம். அவிரோத பிரீத்தி, அன்கண்ட்ரோல்ட் அட்டாச்மெண்ட். 2வது விரோத யுக்த குரோதா. டெக்னிக்கல் டேர்ம், அது போறதுக்கு முன்னாடி சிம்பிளா ஒரு கேள்வி கேட்க போறேன். நீங்க கோயிலுக்கு போயிட்டு இருக்கீங்க, அதாவது நீங்க லட்டு சமைச்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க. போகும் வழியில நீங்க கோயில் கிட்ட, அதாவது கோயிலுக்குள்ள இல்ல, கோயில் கிட்ட நீங்க ஒரு ஏத்திஸ்ட் நாஸ்திக வார நீங்க பாக்குறீங்க. அவர் கேக்குறாரு, நீங்க பிரசாதம் என்ன, சாமி சாப்பிடுவா போகுது, 10 லட்டு வச்சுட்டு இருந்தா திரும்ப வச்சு 10 லட்டு இருக்க போகுது, இதெல்லாம் எடுத்துன்னு போய் ஏன் கொடுக்க போறீங்க அப்படின்னு ஒண்ணு கேட்டா நீங்க என்ன ஆன்சர் சொல்ல போவீங்க? எனக்கு நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. இது சிம்பிள், இது சப்ஜெக்ட் இல்ல, கொஞ்சம் டைவர்ட் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா. அவருக்கு சொன்னாலும் புரியாது, அதனால பேசாம நம்ம லட்டை எடுத்துட்டு வீட்டுல வச்சு சாப்பிடுறது. ஓகே, பட் நீங்க கன்வின்ஸ் பண்ணுவோம்ல பிரபு, நம்ம அட்டெம்ப்ட் பண்ணோம், அவங்க மாதிரி பேசணும். எப்படி பேசுறது? எவ்வளவு சொன்னாலும் புரியாதுதான். பட் நம்ம எல்லாம் உண்டியனா அப்படி பயங்கர டிவோட்டிஸா இருந்தோம், நம்மளும் கொஞ்சம் அராகுரா, இன்ஃபேக்ட் சமகுரா தானே இருந்தோம். நம்ம எல்லாம் இப்படி கொஞ்சம் ஏதோ கொஞ்சமாவது மாறி இருக்கோம்ல. யாரும் நம்மளாச்சு இவங்களெல்லாம் பேசுறதே வேஸ்ட்ன்னு நினைச்சிருந்தாங்கன்னா நம்ம எல்லாம் இவ்வளவு நேரம் வந்திருப்போமா? சோ பரவாயில்ல, ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஏதோ ஒரு மத்தியமா. சோ நெக்ஸ்ட் மாத்திட்டேன், நம்மளாம் நியோஃபைட்ஸ் இல்ல, நம்மளாம் மத்தியமா அதிகாரி ஆயிட்டோம். சோ நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிடுச்சு. சோ நம்ம எப்படி கன்வின்ஸ் பண்ணுவோம்? இப்ப நமக்குன்னு லட்டு தயார் பண்ணா கொஞ்சம் ஓரளவு ஒரு
குவாலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும். அது பகவானுக்குன்னா கொஞ்சம் அதிகமா நல்ல இல்ல நல்லா நம்மள இருக்கும். பத்தி இல்ல நம்ம இல்ல அதான் நான் சொல்ல வரேன். அப்ப பகவானுக்காக வேண்டி நம்ம வந்து வச்சு பிரசாதமா வச்சுட்டு அதை வந்து கொஞ்சம் நல்லதா சாப்பிடலாம்னு நினைச்சிட்டு கொண்டு அப்படியே வச்சுட்டு வரோம்னு சொல்லலாம். நைஸ் பாயிண்ட். சோ அட்லீஸ்ட் உன்னோட புத்தியாவது ஏறும். பட் எனக்கு இந்த ஆண்டவனே கல்லுன்னு சொல்றேன், நீ பாட்டுக்கு புத்தி ஏறும் இது ஏறும் அப்படின்னு சொல்ற, என்னப்பா இப்படி பண்ற, ஆர்கியூ பண்ற? அதாச்சும் ஆர்கியூ பண்ணவும் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். அந்த சைடே போகக்கூடாது. ஆமா, அந்த சைட் போக கூடாது. அதுதான் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, நம்பிக்கை இல்லாதவன் கிட்ட போய் ப்ரீச்சே பண்ணாது. ஆனா பண்ண மாட்டாங்களே டிவோட்டிஸ் எல்லாம் வந்து ரொம்ப கருணையானவங்களே. சோ போய் ப்ரீச் பண்ணி அட்வைஸ் பண்ணி ஏதோ நம்மள மாதிரி ஆளுங்களை எல்லாம் பாதைக்கு கொண்டு வந்திருக்காங்களே. அதாவது மாதாஜி, அதாவது சிலவங்கள்ட்ட பேசினா கொஞ்ச நேரத்துல அவங்க பிரச்சனை நமக்கு வந்துடும். அதனால இந்த மாதிரி ஆள்கள்ட்ட பேசாம இருக்கிறது நல்லது. அது கரெக்ட், அதுவும் சூப்பர் லாஜிக். பட் நான் தான் சொல்லிட்டேனே, நம்மலாம் அந்த மாதிரி புத்திசாலிங்க நம்மலாம். ஆனா இந்த மத்தியம அதிகாரிக்கு நம்மளோட மூளை எல்லாம் இல்லையே, அவங்க கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. சோ அவங்க என்ன பண்ணுவாங்க? நான் கேட்க போறேன் இப்போ ஒரு கேள்வி. யாரு? சீதா மாதாஜி கிட்ட கேக்குறேன். சீதா, வேற ஏதாவது ஆன்சர் சொல்ல போறீங்கன்னா சொல்லுங்க. ஆப்ஷன். அதாவது ரொம்ப டேஸ்டியா நாங்க பண்ணிருக்கோம், ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுப்பேன். அதாவது நைவேத்தியம் வச்சேன்னு சொல்லாம அவனுக்கு கொடுக்கறது. அது ஓகே. பட் நீங்க கோயிலுக்கு போறதுக்கு நீங்க சொல்றது வெரி நைஸ் மாதாஜி. வச்சு இது ஒரு டாபிக் நான் சொல்றேன். இது வந்து சரி, திஸ் இஸ் ஆல்சோ வெரி பியூட்டிஃபுல் பாயிண்ட். சொல்லாம கொடுக்கறது ஓகே. பட் அவருக்கு சொல்லிட்டீங்க, நீங்க எடுத்துட்டு போயிட்டு நான் வந்து சாமிக்கு கொண்டு வந்த போறேன் அப்படின்னு. சிம்பிள் மாதாஜி, நீங்க எடுத்துட்டு போறீங்க, அவன் கேக்குறான் என்ன இது, நீங்க என்ன சொல்வீங்க? ஸ்வீட் எடுத்துட்டு போறேன். கோவிலுக்கு சுவாமிக்கு ஸ்வீட் கொண்டு போறோம் சொல்லுவோம். யார் பண்ணாங்க? நம்ம வீட்டுல நம்ம பண்ணதுதான். நம்ம வீட்டுல நம்ம பண்ண ஸ்வீட் வந்து சாமிக்கு எடுத்துன்னு போறேன்னு சொல்றீங்க, கரெக்டா? வந்து அவர் சரி எனக்கு கொடுங்கன்னா என்னன்னு சொல்லி கொடுப்பீங்க? சுவாமிக்கு கொண்டு போய் நைவேத்தியம் பண்ணிட்டு கொண்டு வந்து தரோம்னு சொல்லுவோம். அதான். சோ யாருதுமா இது? இந்த லட்டு யாருது? கிருஷ்ணர்து தான். தேங்க்யூ மாதாஜி, ஆன்சர் அதான். சோ இப்போ எடுத்துன்னு போறச்சே என்ன சொன்னீங்க? இவ்வளோ பேசுறீங்க, நம்ம எல்லாம் டிவோட்டிஸ் தான். ஆனா என்ன, என் வீட்டுல நானு பண்ண லட்டு நானு எல்லாம் வந்துச்சா இல்லையா? ஆமா ஆமா. போயிட்டு வந்தப்ப யாரோட லட்டுன்றச்சே என்ன ஷிஃப்ட் ஆச்சு? கிருஷ்ணரோட சொல்றோம். நான் ஆன்சர் பேப்பர் லீக் பண்ணல, எப்படி ஆச்சு? பிரசாதமா கொடுக்கணும், நைவேத்தியம் பண்ண. எக்ஸாக்ட்லி. சோ பேசிக்கலி நாஸ்திகருக்கும் எப்படி கன்வின்ஸ் பண்ண முடியும்னா, அட்லீஸ்ட் நான் சொல்றதா கிருஷ்ணர்னு சொல்ற லெவலுக்கு நான் எலிவேட் ஆனேன். சோ நீங்க சொன்ன மாதிரி கிருஷ்ணருக்கு உயிர் இருக்கா இல்லையான்னு நம்பிக்கையே இல்லாத ஒரு நாஸ்திகருக்கு நான் என்னோட எண்ணம், நான் டிவோட்டியா இருந்தா கூட நான் தான் பேசிட்டு இருக்கேன். ஆனா அது பிரசாதம் ஆனப்புறம் கிருஷ்ணர்து அப்படின்னு சொல்ற லெவலுக்கு நான் என்னோட லெவல்ல இருந்து நான் இறங்கி வரேன் இல்லையா? அதுவே என்னல நடக்கிற சேஞ்ச். சோ ஆண்டவன் இருக்காரா இல்லையான்றத பக்கத்துல வைங்க அந்த டிவோட்டிஸ்க்கு கன்வின்ஸ் பண்றதுக்கு. பட் தான்ற அகங்காரத்துல இருந்து நம்ம இறங்குறோன்றது அவருக்கு தெரியும் இல்ல, சயின்ஸ்ல இன்டெலிஜென்ட் தானே. அதுக்கோசரமாவது நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லலாம். ரெண்டாவது ரேவதி மாதாஜி சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா, யாரோ கேட்டாங்க, மாதாஜி கிருஷ்ணா கான்சியஸ் வந்து நீங்க ஏதாவது கத்துக்கிட்டீங்களா, என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னு. ஃப்ளோல சொல்லிட்டேன், நான் வந்து கிருஷ்ணா கான்சியஸ் வந்து ரொம்ப கத்துக்கிட்டது பொய் சொல்ல அப்படின்னு. உங்க ஷாக் ஆயிட்டாங்க, என்ன மாதாஜி இப்படி சொல்றீங்க? ஆமா, நிறைய பொய் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். எப்படின்னா ஆபீஸ்ல ஒரு 1/2 hour இந்த மாதிரி பிரேக், என்ன ஐ எம் ஆன் ஒர்க், பொய்ன்னு இல்லை, பட் முன்னெல்லாம் உண்மையா சொல்லுவேன். ஆமா இந்த கிளைண்ட், ஆமா இது பண்றேன், அது சிலதான் சொல்லுவோம். ரெண்டாவது வந்து இந்த மாதிரி யாராவது இன்லாஸ் எல்லாம் ஏதாவது சொன்னாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப நேரம் அப்படின்னா, நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன், நம்ம உள்ள உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கேன், கரெக்டா? சோ இந்த மாதிரி யாராவது ஒப்ஜெக்ட் பண்றாங்கன்னு தெரியும், அவங்க கிட்ட கிருஷ்ணா சொன்ன மாதிரி அவங்க கிட்ட போய் சொல்லி எக்ஸ்பிளைன் பதிலு ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போயிடலாம். அண்ட் ஃபைனலி ரேவதி மாதாஜி சொன்னதுதான். அது ஏன் என்னோட டீச்சர் ஃபர்ஸ்ட் சொன்ன உடனே நான் சொன்னேன், அது இப்படி சொல்ல முடியும், எத்திக்ஸ். இப்பெல்லாம் அந்த எத்திக்ஸ் எல்லாம் போயிடுச்சு, கிருஷ்ணர் தான் எத்திக்ஸ். சோ போய் சொல்லி உன் வாயில ஏதாவது குத்துனா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுது, ரைட்? இது வந்து பிரைபிங். நான் வந்து சின்னப்பத்துல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவான், என்னோட டாக்டர் எல்கேஜி படிக்கிறச்சே மேல என்னால சொல்லி கொடுக்க முடியாது, ABCD வரதுக்குள்ள அது ஏதோ பக்கத்து வீட்டுக்காரன் வந்து கேட்பான், என்னமா பண்ண குழந்தை அப்படி அழுதுன்னு. ஏல இருந்து டி போயிட்டு டிக்குள்ள அப்படி ஒரு அழுக்க, ஈல வந்து நான் ஏதோ ஒரு கல் எடுத்து அவ தலையில அடிச்ச மாதிரி அழ ஆரம்பிச்சுவான். எப்படி அழுவானா ஒரு 10-15 நிமிஷம். என்ன ஆச்சு? நல்ல வேலை இப்பெல்லாம் நம்ம வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களோட எல்லாம் அவ்வளோ பேசுறது இல்லாததால தப்பிச்சோம். இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்மால் வில்லேஜ் மாதிரி இருந்தா அந்த ஊர் பஞ்சாயத்தை கூப்பிட்டு இருப்பாங்க. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அப்ப வந்து எனக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னா, நீ வந்து சும்மாவே அவளுக்கு எல்லா சாமான் வாங்கி கொடுக்குற, அதுக்கு பதில் பிரைப் பண்ணு அப்படின்னு.
எதுக்கு பிரைப் பண்ணும், இல்ல பிரைப் பண்ணனா அவளுக்கு வந்து ஓ எனக்கு இது சொன்னா எனக்கு இது மோட்டிவேஷன் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும். சோ நீ வந்து இதை சொன்னா அவரு பட் சமோ அந்த கான்செப்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கல. அது எதுக்கு லிங்க் பண்ணணும் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் ஐடியா வாஸ் நைஸ், பட் எனக்கு அந்த கான்செப்ட் புரியல. அப்பெல்லாம் விட்டுட்டேன். இப்போ வந்து என்ன பண்றேன், என் பொண்ணுக்கு சீக்கிரம் வா, ரிசல்ட் இல்ல மார்க் வரப்போகுது, இன்னைக்கு சாமிக்கு ஹை சொல்லிட்டு போயிடு. நெக்ஸ்ட் டைம் சொன்னேன் இன்னும் ரிசல்ட் வரல, நான் நல்லாவே எழுதல, அதுக்குதான் சொல்றேன் அப்படின்னு. 4 நாள் பார்த்தா 5வது நாள் என்ன சொன்ன தெரியுமா, அவளே ஸ்வீட்டா வந்து எப்படி இருந்தாலும் நான் பை சொல்லிட்டு தான் போறேன், நீ எதுக்கு ரீசன் கொடுக்குற, ரிசல்ட்டே வரலனாலும் சரி வந்தாலும் சரி தப்பா வந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் நான் போறேன் அப்படின்னு. அப்பதான் நான் நினைச்சேன், அட பாவி பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், பிரைப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன் சொல்றேன்னா நம்ம வந்து இதுதான் பிரின்சிபல்னு நினைச்சதெல்லாம் கிருஷ்ணர்னு தாட் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் விட்டு ரைட். அண்ட் கேட்கறவங்களுக்கும் கிருஷ்ணர் ஆனோடனே சரி போ இட்ஸ் ஓகே, உன் பிரின்சிபல் இல்லைனாலும் அவங்களும் கன்வின்ஸ் ஆயிடுறாங்க. ஷூர். சோ ஏன் இது எல்லாம் உங்களுக்கு சொல்றேன்னா, சோ இதுதான் நம்மளோட சேஞ்ச். அதாவது ரொம்ப டிவோட்டி ஆனா அந்த திங்கிங்கே வேற. ஆனா இந்த லெவல் டிவோஷனுக்கு நம்மளோட மெயின் பிரின்சிபல்ஸ் விட்டுட்டு, நான் என்னோட பிரின்சிபல் எல்லாம் விட்டுட்டு கிருஷ்ணரை சுத்தி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்ன்றத நம்ம பார்த்துக்கோம். சரிங்களா? இப்போ ஒரு டெக்னிக்கல் டேர்ம், 2 agitations ஆஃப் மைண்ட். அவிரோத பிரீத்தி. அவிரோத பிரீத்தினா அன்கண்ட்ரோல் அட்டாச்மெண்ட். எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னால இருக்கவே முடியாது. எல்லாருக்குமே இது இருக்கும். எனக்கு வந்து சின்னப்போ எனக்கு வந்து என் தாத்தா கொடுத்த பேனா ரைட், அவ்வளோ ஒரு டிசைர் இருக்கும், அது சென்டிமெண்ட். அதே மாதிரி எனக்கு இது என்னோட நிறைய பேர் சொல்லுவாங்க இது என் வீடு, இதுல இருக்கிற ஒரு பிரிக்கும் நான் தேடி கண்டுபிடிச்சி கட்டினேன், நான் உயிர் போனா நான் இந்த வீட்டுலதான் போகணும். கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? ரைட். இந்த ஆசைகள் இதெல்லாம் இப்ப அது நடக்கல அப்படியானா அதுக்கு நெக்ஸ்ட் என்னன்னா விரோத யுக்த குரோதா. அது இல்லை அப்படின்னா அந்த கோபம் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷனால, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து மிகப்பெரிய என்ன சொல்றது ஆசை, லஸ்ட். அந்த ஆசை வந்து நிறைவேறாததால ஆறதுதான் விரோத யுக்த குரோதான்றது. கோபம் வரும், ஏன்னா நம்மளுக்கு அந்த ஆசை நிறைவேறல. இது 2 நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இது ஏன் கண்ட்ரோல் பண்றோம், அப்பதான் நம்மளுக்கு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். இப்போ பார்த்துட்டோம், இதுதான் மைண்ட். நம்ம மைண்டை கவனிச்சுட்டு இருந்தோம்னா இதுதான் ஆகும், இல்லைன்னா நம்ம நிம்மதியா இருக்கலாம். ஒரே ஒரு செகண்ட். சோ 3வது வந்து குரோதா, கோபம். அரைசஸ் when the இப்போ எப்போ கோபம் வரும், கோபம் வந்து இந்த மாதிரி நம்மளோட ஆசை நிறைவேறலன்னா ஆகும். சோ குரோதத்தை கட்டுப்படுத்தணும். ஸ்டாண்டர்ட் டைலாக் கரெக்டா எல்லாரும் சொல்லுவாங்களா, டாக்டர்ல இருந்து வீட்டுல இருந்து பேஷண்ட்ல இருந்து கேள்விப்பட்டிருக்குமா இல்லையா? பண்ணிருக்கீங்களா இல்லையா? யாருமே சொல்லி. ஆமா மாதாஜி, நீங்க எல்லாரும் மியூட் பண்ணிட்டு நாங்க பேசாம இருக்கோம். ஓ சாரி. சோ கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோமே தவிர எப்படிப்பா ஆகுமா, இதெல்லாம் ஆற வேலையா? கோவத்தெல்லாம் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? அதெல்லாம் டக்குன்னு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்ற லெவலுக்கு ஈஸி இல்லை. கரெக்டா? சோ எல்லாமே பகவத்கீதால ஒரு அட்வான்டேஜ், எதுவுமே நீ பண்ணு அப்படின்னு சொல்லவே இல்லை. ரைட். சோ when a man's lust is unfulfilled, அதாவது அவரோட ஆசை நிறைவேறலைன்னா அது கோபமா வருது. சோ நம்ம கோவத்தை எப்படி பண்ணணும்? கோவம் வந்து தூக்கி போடலாம் முடியாது, பட் நம்ம ரீடைரக்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் வந்து கிருஷ்ணா சர்வீஸ்ல நம்ம 3-4 பேர் பார்த்துருக்கோம். நீங்களே எக்ஸாம்பிள் கொடுங்க, யாரெல்லாம் கோவத்தை ரீடைரக்ட் பண்ணிருக்காங்க? சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு பாத்துட்டீங்களா ஸ்கிரீன்ல? இல்ல மாதாஜி, நான் இங்க ஸ்கிரீன்ல பார்த்தேன். சோ சைத்தன்ய மகாபிரபு எப்படி கோவத்தை ரீடைரக்ட் பண்ணாரு? ஒரு டிவோட்டி எனக்கு ஞாபகம் இல்லை. கரெக்ட், ஜெகாய் மக. சோ அவர் என்ன சொன்னார்? த்ரிநாதபி சுனீச்சேன தரோரபி சகிஷ்ணுனா அமானினா மாதனேன கீர்த்தனியா சதாஹரி. என்ன அர்த்தம்? அதாவது நம்ம வந்து கிராஸ் மாதிரி அவ்வளவு ஃபிளெக்சிபிளாவும் இருக்கணும், ரைட், அண்ட் செடி மாதிரி இப்போ இருக்கணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. அதாவது அவ்வளவு ஹம்பிள் ஆஸ் அ கிராஸ் அண்ட் ஆஸ் அ ட்ரீ, ரெண்டுமே அவர் கம்பேர் பண்ணிருக்காரு. ரைட். இவரும் நம்ம சொல்லியிருக்காரு. கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காரு நம்மளோட அர்ஜுனர் கிட்ட? மாத்ரா ஸ்பஷ்டாஷ்ட கௌந்தேயா சீதோஷ்ணு சிக்க துக்கதாக ஆகமா பாயினோ அனித்யாஸ் தாம் ஸ்திதிக் சாஸ்வ பாரதா. அப்படின்னா என்ன? எல்லாத்தையும் டாலரேட் பண்ணு, சீசன்ஸ் வந்து போற மாதிரி. இப்போ பஜ ஊரேலையும் பார்த்தோம், ரைட், சீதா ஆத்தப்ப பாத்த பவிச்சப. சோ எல்லாமே சொல்லிட்டாங்க. சோ அப்போ வந்து எல்லாருமே டாலரேட் பண்றாங்களே, ரீடைரக்ட் அப்படின்னு. சோ நீங்க சொன்னது கரெக்ட். சைத்தன்யா மகாபிரபு அவர் எப்பவுமே கோவப்பட்டது இல்ல, ஆனா நித்யானந்தா அவரோட டிவோட்டிக்கு ஒண்ணுன்னா தாங்கவே மாட்டாங்க. இதுதான் எப்பவுமே சொல்லுவாங்க, வைஷ்ணவ அபராத் கவுனிங்கன்னுவாங்க. ஏன்னா அதுதான் மிகப்பெரிய அபராத்.
ரைட். கிருஷ்ணர் தாங்கவே மாட்டார். அவரை திட்டினா கூட அவர் டாலரேட் பண்ணுவார். ஏத்திஸ்ட் கூட அவர் கவலை இல்லை. கிருஷ்ணா நீ வேஸ்ட் அப்படின்னா ஓகே அப்படின்னு. உன் டிவோட்டி வேஸ்ட்னா அவர் டென்ஷன் ஆயிடுச்சு. ரைட். அவருக்கு ரொம்ப ஆங்ஸைட்டி. ஜகாய் மகாய். வேற யாராவது? சைத்தன்யா, ஹனுமான் மாதாஜி. Very nice. பரீட்சித் மகாராஜ் கூட சொல்லலாம். Very பரீட்சித் nice. மகாராஜ் கூட சொல்லலாம். எனக்கு பரீத் மகாராஜ் எங்க கோவப்பட்டார்? ஆமா இல்ல கோவப்பட்டாருன்னு மாதாஜி. அவருக்கு அந்த ஷாபகத்துல அவர் கோவப்படல. ஆக்சுவலி கோவப்படலன்னு சொல்ல வரேன். வெரி நைஸ். நீங்க கோவப்படலன்னு சொல்றீங்க. அந்த எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்காங்க. கோவப்படுறத ரீடைரக்ட் பண்ணவங்க இவங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்க சொன்ன மாதிரி அனுமான் கோவம் வந்து லங்காவே எரிச்சிட்டாரு. பட் அது பாவம் இல்லை. ஏன்னா அது கிருஷ்ணர் கோசனம் பண்ணது. ரைட். ராம் கோசனம் பண்ணது. அப்கோர்ஸ். யாராவது ஒண்ணு சொல்லுங்க. ஃபைட் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஃபைட்னா ரோட்ல சண்டை இல்ல, மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்றச்சு அப்படி காம போய் சினிமால கட்டுற மாதிரி ஐ வில் ஷூட் யூ அப்படின்னு சினிமால சிரிச்சுட்டு எல்லாம் பண்ண முடியாது. யாரையாவது ஷூட் பண்ணணும், சண்டை போடணும்னா நமக்குள்ள அந்த கோவமும் ஆக்ரோஷமும் வரும். சோ அர்ஜுனா வந்து சிரிச்சுட்டே போய் எல்லாம் ஸ்வாட் எல்லாம் ஃபைட் பண்ணல. அந்த கோவத்தையும் காட்டினாரு. எங்க? அந்த யுத்தத்துல காட்டினாரு. கரெக்ட். சோ இவங்க எல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். ஹனுமான், அர்ஜுனா எல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். பட் வெரி நைஸ் எக்ஸாம்பிள்ஸ். நீங்களே சொல்லிட்டீங்க. சோ நெக்ஸ்ட் வந்து இதோ நாய். இப்ப வந்து யாராவது ஒண்ணு கடிச்சிச்சுன்னா நம்ம கடிப்போமா? நம்ம அடிக்கடி சொல்லுவோம், நாய் கொலைச்சா நம்ம திரும்ப கொலைப்போமா? நாய் கடிச்சா நம்ம கடிப்போமா? அதே மாதிரி இன்னொன்னு ஷூ கூட கடிக்கும். ஷூ என்ன கடிச்சிச்சுன்னு திரும்ப கடிப்போமா? சோ கோவம் வந்து எங்க ரீடைரக்ட் பண்ணணும்? இதுதான் பிக்சர் ஆஃப் ஜெகாய் மகை. நெக்ஸ்ட் வந்து டங். டங் வந்து ஜிக்வா. ரைட். ஜிக்வா வேகம். டங் என்னன்னா பண்றது அப்படின்னு. மீன் வந்து டங். உங்களை கேட்கணும், வாய் நாக்கு என்னெல்லாம் செய்யுதுங்க? சுவை. சுவை. அருண் டேஸ்ட். அது பேசுறது. ஸ்பீக்கிங் வரும். பட் வந்து சுவை. ரைட். சோ சுவை வந்து கண்ட்ரோல். அதுக்குதான் நம்ம ஏகாதசி அந்த நாளெல்லாம் ஃபாஸ்டிங். ஏன்னா ஃபர்ஸ்ட் நாக்க கட்டு பண்ணணும். ரைட். ஒரு சன்னியாசி சொல்லிட்டு இருந்தாரு, ஐயோ இஸ்கான் வந்து இஸ்கானுக்கு முன்னாடி இவ்ளோ டைப் ஆஃப் ஸ்வீட்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆல்மோஸ்ட் இங்க வந்து சேர்ந்து டெய்லி ஒரு ஸ்வீட்டு, ஸ்பெஷல் டேனா இவ்ளோ எக்ஸ்ட்ரா பலகாரங்கள் எல்லாம். அதனால டிஃப்ரெண்ட் 6 டேஸ்ட். ரைட். எல்லாமே இருக்கு. பட் இப்ப என்ன சொல்யூஷன்? பிரசாதம். ஆனா அதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன். என்கிட்ட ஒருத்தவங்க சொல்லிட்டு இருப்பாங்க, பிரசாதம் எவ்வளவு வேணா சாப்பிடலாம். தப்பு. அதையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். பிரசாதம் இருந்தா நம்ம எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடணும். ரைட்டு. நம்ம சோ அதுதான் கரெக்ட். ஸோ நம்ம எல்லாம் இப்போ ஹாலிடே எங்கேயாவது போனா கூட ஏதாவது சாப்பாடு பிரசாதம்னா என்ன பண்ணுவோம்? கொஞ்சோண்டு இருந்தாலும் நம்ம எல்லாம் ஷேர் பண்ணிப்போம். எனக்கு பிரசாதம் வேணும்னு சொல்லிட்டு அதை ஓவர்லோட் பண்ணாலும் நம்ம வெயிட் தான் போடுவோம். கரெக்டா? சோ சும்மா சிம்பிள் சாத்விக் ஃபுட். கரெக்டான நேரத்தில் சாப்பிடுவோம். ரெஸ்டாரண்ட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு ஏன் பண்றோம்? எல்லாமே நம்ம உடம்பு கோசம். நிறைய பேர் வந்து அல்சர் இருக்குன்னா அவ்வளோ கேர்ஃபுல்லா சாப்பிடுவோம். வெறும் சாத்விக் ஃபுட் தான். பாத்திருக்கீங்களா? வாயில கேஸ்ட்ரைட்டிஸோ அல்சரோ இருக்கிறவங்க சாப்பாடு பாருங்க, சாத்விக்கை விட மகா மைல்டா இருக்கும். நம்மளாவது ஒரு 2 பச்சை மிளகாலாம் சாப்பிடுவோம். ஆனா அவங்க வந்து அது கூட சாப்பிட மாட்டாங்க. சிக்காயிட்டு நம்ம கேர்ஃபுல்லா இருக்கிறது. நம்ம கம்முன்னு நல்லா இதெல்லாம் ஃபாலோ பண்ணா சிக்கே ஆகாம இருக்கலாம் இல்லையா? சோ பிரசாதம் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். நம்மளோட பகவத்கீதாலேயே வந்து வேரியஸ் குவாலிட்டிஸ், பிரசாதம், ஆஸ்டாரிட்டிஸ், ஃபுட் ஆஃப் வேரியஸ் டைப்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஃபுட் இன் த மோட்ஸ். நம்ம 14 சாப்டர்ல கூட அந்த ஃபுட் பத்தி மோட்ஸ் காட்டுறச்சே ஃபுட் இதை பத்தி காட்டுவாங்க. சாத்விக் ஃபுட் வந்து எப்படி இருக்கும்? நீங்க சொல்லுங்க. சாத்விக் ஃபுட்ன்றது எப்படி இருக்கும்? சாப்பாடு பூண்டு வெங்காயம் இல்லாம. பூண்டு வெங்காயம் இல்லாம. காரம் வந்து லிமிட்டா தான் இருக்கும் மாதாஜி. கரெக்ட். தேங்க் யூ. அதிகமா இருக்காது. ரொம்ப ஜூஸி. மதுரால சாப்பிட்டுக்கிறோம். கரெக்ட். சோ அந்த மாதிரி இது ராஜ்சிக் காரச்சாரமா அதிகமா இருக்கும். சாரமா. ஆமா கரெக்ட். அது ஆந்திரா ஃபுட் நிறைய நான் சாப்பிட்டுருக்கேன் மாதாஜி. டேஸ்ட் பண்ணிருக்கேன் முன்னாடி எல்லாம். என்ன கிருஷ்ணா பிரபு? ஆந்திரா சைடுல இல்ல இது சாப்பிட்டுருக்கேன். அப்படி ஒண்ணும் இருக்காது பிரபு. அது ஆந்திரா ஃபுட். இப்ப அவங்க கூட குறைஞ்சிட்டாங்க. இல்ல மாதாஜி, நீங்க வேற. அவர் சொல்ற பாயிண்ட் தான் கரெக்ட். ஆந்திரா ஃபுட் தான் எக்ஸாம்பிள். இப்போ நெய் ஊத்துவாங்க, ஆனா அவங்க வெயிட் ஏற மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு காரம். அந்த நெய் இல்லைன்னா வயிற்றுக்கு அல்சர் வரும். அந்த நெய்யே அந்த காரத்தினால எரிஞ்சிடும். அவங்கள மாதிரி சாப்பிட முடியாது. ஆமா, நான் ஒரு சைட்ல ஜூஸ், ஒரு மோரு 3 நாள் வச்சுப்பேன். அவ என்னையா ஏயா இப்படி அவஸ்தப்படுற? அதெல்லாம் சாப்பிடாதையா. சாப்பாடு வாய்க்குள்ள போகணும்னு வச்சுக்கோங்க. நான் இதெல்லாம் வச்சாதான் சாப்பிட முடியும். சரி, பச்சடி வச்சிருக்கேன், நல்லா கூலா குக்கும்பர் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா சந்தோஷம் கொண்டு வந்து கொடுன்னு சொல்லி வாயில போட்டா அந்த குக்கும்பருக்குள்ள இவ்வளவு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருப்பா. ஏயா இது இந்த மாதிரி டார்ச்சர் பண்ற, எனக்கு இது வேண்டவே வேண்டாம், நீ எனக்கு தயிர் எடுத்து கொடு அப்படின்னு. அவ்வளவு ஒரு காரம், அப்படியே கண்ணெல்லாம் தண்ணி வரும். ரைட்.
ஆனந்த பழகிடும் மாதாஜி அது. பழகிடும். ஆனா வாய்க்கு பழகலாம், அதுதான் டேஸ்ட். ஆனா வயிறு பழகாது, அதுதான் சார். ஓகே. சோ அது ஏன் சொல்ல வரேன்னா இதை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும்னு. சோ இதெல்லாம் வந்து வெரி முக்கியமான. சோ இந்த மாதிரி சாத்விக் ஃபுட் ஹெல்தி, ஹேல் அண்ட் ஹெல்தி. அப்புறம் பெல்லின்றது உதரை, இப்பதான் நம்ம பார்த்தோம். ரெண்டுமே பெல்லில அல்சர் வந்து லைஃப் லாங் மெயின்டைன் ஆகுது. அதான் கண்டினியூ ஆகுது. வாயில கொடுத்தா எங்க அல்சர் வருது. ஓவர் ஈட் பண்ணாலும் வியாதி, அண்டர் ஈட் பண்ணாலும் வியாதி. இப்போ என்ன ஆகுதுன்னா சின்ன பசங்க பெரியவங்க எல்லாம் பண்ணி வியாதி வருது. யங் பர்சன்ஸ் ஓவர் ஈட் சொல்றாங்க, பட் சில தடவை வந்து யங் பர்சன் அண்டர் ஈட் பண்றதாலதான் ரொம்ப ரொம்ப மிஸ்டேக் ஆகுது, ரைட்? பட் இங்க போட்டிருக்கிறது புக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா குட் மிஸ்டேக் ஃபார் ஓல்ட் பர்சன் வந்து அவங்களே வந்து குறைச்சலா சாப்பிடும். ஆனா ரிவர்ஸ் ஆகுது, ரைட்? நிறைய வந்து என்ன வயசானாலும் வந்து சாப்பிட்டுட்டே நிறைய சாப்பிடுவாங்க. இது என்ன ஜோக்குன்னா, நாங்க ஒரு தடவை போயிட்டு இருந்தோம். அப்போமா எங்க அம்மா அங்கிள் ஆண்டி எல்லாம் சொன்னாங்க, நீ ரொம்ப குறைச்சலா சாப்பிடுறியே. எங்க அம்மாவை பார்த்து நீயும் ரொம்ப குறைச்சலா சாப்பிடுறியே. ஆனா நாங்கெல்லாம் கொஞ்சம் கரெக்டா தான் சாப்பிடுறோம், நீங்க தான் எங்களை விட நிறைய சாப்பிடுவீங்க. அம்மா அப்படியா சொல்லுவேன் அப்படின்னு கிண்டலா தான் சொன்னேன். பட் ஆக்சுவலா உண்மைதான். என்ன சொல்ல வரேன்னா இப்பெல்லாம் வந்து குவான்டிட்டி கொடுக்குறாங்க, 100 grams ஆஃப் குக்டு ஃபுட். ஆனா இவங்க எல்லாம் அவங்க கன்வீனியன்ட்டுக்கு அரிசின்னா 100 கிராம் தான், அவ்வளோண்டு எப்படி சாப்பிடுறதுன்னா பக்கத்துல வந்து நிறைய வகை அதுக்கு ஈக்குவலா நீங்க வெஜிடபிள் சாப்பிடுங்க, கீரை சாப்பிடுங்க அப்படின்னு. ஆனா நீங்க பாத்துருந்தீங்கன்னா அப்படி ஒரு சாமிக்கு வைக்கிற மாதிரி கிருஷ்ணருக்கு எல்லாம் வைப்போம், அப்படி அழகா ஒரு இலை எடுத்துட்டு வந்து அப்படி இப்படி ஒரு சின்ன மவுண்டன் மாதிரி போட்டு நடுவுல ஒரு ஓட்டை போட்டு அவ்வளோ நெய், ரைட்? ஜெகநாத் யாத்திரையில அப்படி போட்டோம். அவர் 56 தடவை சாப்பிடுவாராம், 56 வெரைட்டி ஒரு தடவையும். நம்மளாலலாம் அதெல்லாம் முடியுமா? ஆனாலும் ட்ரை பண்ணி சாப்பிடுவோம். கழுத்து மேல இருந்தாலும் டேஸ்ட் வரணும் அப்படின்னு ஓவரா சாப்பிடுவோம், கரெக்டா? சோ வி ஷுட் ஈட் டு லிவ், நாட் லிவ் டு ஈட். வாழறதுக்கோசம் சாப்பிடுமே தவிர சாப்பிடுறதுக்கோசம் வாழக்கூடாது. இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எதுக்கோசம் ஏகாதசி எல்லாம் ஃபாஸ்டிங் இருக்காங்க? பாடி ஃபேட்னு சொல்லுவாங்க, அதாவது கொழுப்பு. இது வந்து சாப்பிடாம இருக்கிறதால சாப்பாடு வந்து இழிக்க சாப்பிட ஆரம்பிக்குது. இது வந்து பார்சி டயட் ஆமா அப்படின்னு சொல்லி இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. எவ்ரி 4-5 நாள் 10 நாளுக்கு ஒரு நாள் சாப்பிடாம இருப்பாங்க. ஏன்னா அது வந்து அப்படியே பாடியில இருக்கிற ஃபேட் எல்லாம் பர்ன் ஆகுமா, ஏன்னா அதுக்கு சாப்பாடு போடணும். சோ அந்த மாதிரி எல்லாம் ரூல் வந்து இப்ப புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இதுதான் விஷயம். சோ கீழே என்ன ஆகுது, வாயில இருந்து பெல்லில இருந்து ஜெனிட்டல்ஸ், இதுதான் முக்கியமான ஒண்ணு. சோ வாய் பார்த்தோம், வாய் வந்து 3 வெரைட்டி. கண்டதை சாப்பிடும், ரைட்? உயிர் இருக்கிறது, உயிர் இல்லாதது எல்லாமே. இப்ப நான்வெஜ் கூட எடுத்தீங்கன்னா, நானே வந்து எக்ஸ் நான் வெஜிடேரியன் தான், நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ வந்து நாங்க இங்க வீடு ஷிஃப்ட் பண்றச்சே இன்னொருத்தங்க யாரோ சொன்னாங்க, இதெல்லாம் ஒரு காலத்துல கிரேவியார்டு இருக்கு அப்படின்னு. அப்போ இன்னொரு பொண்ணு என் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருந்தா அந்த மாதிரி, அப்படி எடுத்தா நம்ம வயிறு கூட கிரேவியார்டு தான்ப்பா. கிரேவியார்டுனா கல்லறை, ரைட்? என்ன சுடுகாடு. ஏன்னா நம்மயும் கண்டதை எடுத்து போடுறோமே, அதெல்லாம் வயிறுக்கு தானே போயிடுது. உயிர் பறக்கிறது, கிரால் பண்றது எல்லாமே சாப்பிட்டா அப்படித்தானே அப்படின்னு. சோ எதுக்குன்னா இதுதான் உண்மை. சிலர் வந்து வெஜிடேரியன்லயே வந்து எனக்கு கார சாரம் சொன்னீங்களே, அருண் சுவை உணவு அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. சோ இது வந்து ஓகே, பெல்லிக்கு பேரு உதரா, இது சொன்னா தெரியல. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஜெனிட்டல்ஸ் உபஸ்டா டீக்ரேடிங். இது வந்து பார்த்துப்போம். இது நம்ம ஊர்ல ரொம்ப காமன் இல்லாலும் வெஸ்டர்ன் கண்ட்ரி வெரி வெரி காமன் இல்லையா? அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்லி அன்ரெஸ்ட்ரிக்டட் செக்ஸ், இல்லிசிட் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம். இதுல வந்து 5 டைப்ஸ் அஃபெக்ட் ஆகுது. திங்கிங், பிளானிங், டாக்கிங், டூயிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல். இது எல்லாமே வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. இது நம்ம பார்த்தோம். இந்த பிக்சர் யாருதுன்னு தெரியுதா? நம்ம சொல்ற கதை 18 days கதை. கிருஷ்ணா நோண்டி சொல்றாங்க, நீங்க தருவா இருப்பீங்க இந்த பிக்சர். கிருஷ்ணா தவிர, மோகன்தாஸ் பிரபு தவிர யார் வேணா ஆன்சர் பண்ணலாம் இந்த கேள்வி. இவங்க யாருன்னு தெரியுதா? பிராமின் அவரு. ஆமா, அது பிராமின் தெரியுது. பிங்களா பில்வமங்கலா பட் இல்ல. பிங்களா ஸ்டோரியா மாதாஜி? இல்ல, பில்வமங்கலா மாதிரியே தான். நான் கூட ஃபர்ஸ்ட் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆவேன், ஏன்னா ரெண்டுமே ஒரே டைப் ஆஃப் ஸ்டோரி. பட் பில்வமங்கலா டாக்கூருக்கு என்ன ஸ்பெஷாலிட்டினா, சிந்தாமணின்னு ஒரு வேலை, ஒரு என்ன சொல்லுங்க, ஒரு விபச்சாரி அவர் வச்சுட்டே இருந்தாரு. அதான் பிங்களா பாரதம்ல வருது அது. இல்ல, திங்களா இல்ல, அஜாமிலா. சோ அஜாமிலா என்னன்னா, நல்ல பிராமின் ஃபேமிலியில இருந்து நல்லா இருந்து அவங்க அப்பா தந்தை வந்து நீ போய் எடுத்துட்டு வா, அது என்ன வுட்டு எடுத்துட்டு வான்னு சொல்லி அவர் எடுத்துட்டு வந்து பண்ண கூத்துதான் இது. எடுத்துட்டு வரேன்னு சொல்லி கடைசியில வந்து அங்க வந்து என்னன்னா ஒரு
விபச்சாரி ஒரு மாதிரி தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு யாரோ ஒருத்தர் சூத்ராவோட இருக்கச்சே ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுல அவர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுறாரு. என்ன ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, கண்ணு சென்ஸை தூக்கி போட்டிருக்கணும், அவர் அந்த இடத்த விட்டு போயிருக்கணும். அதை விட்டுட்டு அவர் அங்க பார்த்துட்டே எல்லாதோ ஸ்லோகம் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாரு. ஸ்லோகம் மனசுல இருந்து வரல, வாயில இருந்து வந்துச்சு. ஆனா கண்ணு மனசுக்கு டைரக்டா லிங்க் ஆயிடுச்சு. அதுதான் விஷயம். ஸோ எலிவேட்டிங்னா யூஸ் டு பிகெட் கிருஷ்ணா கான்சியஸ் சில்ட்ரன். அதுதான். ஸோ ஸோ பேசிக்கலி என்ன சொல்றாங்கன்னா, குழந்தை வந்து கிருஷ்ணா கான்சியஸ் சில்ட்ரன் கொண்டு வரதுக்கோசரம் தான் இன் எலிவேஷன் அப்படின்னு. அதனாலதான் முன்னாடி வந்து கர்ப்ப சம்ஸ்காரம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து அதெல்லாம் நம்ம தூக்கி போட்டோம். ஏன்னா அதெல்லாம் என்னன்னு நம்பிக்கை இல்லை. இதுக்குதான் ஞானம் வேணும் அப்படின்னு. எனக்கு நான் பிரெக்னெண்டா இருக்கச்சு சீமந்தம் பண்றாங்கன்னு நான் அலர்னேன். ஐயோ சீமந்தம் வேண்டவே வேண்டாம். ஏன்னா நான் வந்து என்னோட மைண்ட்ல என்ன இருந்துச்சுன்னா, என்ன நான் ரொம்ப டிவி வாட்ச் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு சின்ன பத்துல இருந்தே. ஆனாலும் ஏதோ ஒண்ணு பாக்கறச்சே என்ன சீமந்தம் கிராண்டா பண்ணுவாங்க, அவ ஊந்து அந்த குழந்தை போயிடுற மாதிரி. சோ எனக்கு சைக்கலாஜிக்கலா பில்ட் ஆனது என்ன, ஐயோ சீமந்தம் பண்ணாலே குழந்தைக்கு எதுவும் ஆயிடும். ஆனா சீமந்தம் பண்றதே வந்து குழந்தை நல்லா இருக்கணும்ன்றது, இதுதான் ஞானம் இருக்கணும்ன்றது. ரைட்? யார் கன்வின்ஸ் பண்ணாலும் எனக்கு வந்து அது ரொம்ப அன்ஈஸி ஆயிடுச்சு. அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா, இதுக்குதான் வந்து கரெக்டான சோர்ஸ்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வரலன்னா இந்த மாதிரி எல்லாம் நம்ம தலையை போட்டு உடச்சுப்போம். ரைட்? ஸோ டாலரேட்டிங் அர்ஜஸ்ன்றது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் அ கான்ஷியஸ் ஆக்ட். சப்ரஸ் பண்ண முடியாது. கோபமும் சரி, பேச்சும் சரி, நம்ம வந்து சப்ரஸ் பண்றது ஆறதில்ல. நம்ம கிருஷ்ணா இதுல காட்டணும் அப்படின்னு பாரு. இந்த கோபிகள் எல்லாருமே வந்து கதை காலாட்சேபம் எல்லாம் பண்ணாங்க. ஏன்னா அதுதான் விஷயம். ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுட்டேன். நம்ம நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் டைம் ஆயிட்டு இருக்குல்ல, சரி டெக்ஸ்ட் படிச்சிடலாம் கடகட. சரிங்களா? மோகன்தாஸ் பிரபு ஷேர். ஓகே. From Vedabase. ஹரே கிருஷ்ணா. சோ இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஹரே கிருஷ்ணா. இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல மாதாஜி. Prabhu, you are sharing Vedabase, no? Nectar of... Yeah. Yes. No, I'm just asking if I come. So text 1. So text 1 வந்து நம்ம பார்த்தோம். யார் படிக்க போறீங்களோ ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்லோகம் மறந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் 2 பேர் சொல்லணும். இது ஆல்ரெடி நம்ம வீரேந்திரன் பிரபு ஒரு தடவை சாண்ட் பண்ணிட்டாரா இல்ல எந்த ஸ்லோகம் சாண்ட் பண்ணாங்க? ஓகே, நான் படிக்கிறேன். பண்ண மாதாஜி பண்ணிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் யார் கேட்டீங்க? கிருஷ்ணா பிரபு. எஸ் கிருஷ்ணா பிரபு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபார் பிரபு செகண்ட் கண்டினியூ பண்ணுங்க. வாச்சோ வேகம் மனசா க்ரோத வேகம் ஜீவா வேகம் உதரா பாஷ வேகம் இதான் வேகான் யோ வஷாத்தே தீர. ஒரு நிமிஷம். அது வாச்சோ வேகம் மனசா க்ரோத வேகம் ஜீவா வேகம் உத்ரோ பாஷ வேகம் ஏதான் வேகம் யோ வாஷேத தீரா சர்வம் அபிமாம் பிருத்வீம் சிஷ்யதே. Very nice, very nice. Some improvement from first line. Proceed. படிங்க. அது வந்து இது படிக்கணுமா மாதாஜி? synonyms. வாச்சோ ஆஃப் ஸ்பீச் வேகம் அர்ஜ் manasa of the mind, krodha of anger, vegam urge, jiva of the tongue, vegam urge, udara ubhasta of the belly and genitals, vegam urge, etan this, vegan urges, yeah, whoever. Visheshta can tolerate, dhira sober, sarvam all, abhi certainly, imam this, prithvim world, sa that personality, shishat can make disciples. Translation: a sober person who can tolerate the urge to speak the mind's demands, the actions of anger and the urges of the tongue, belly and genitals is
qualified to make disciples all over the world. Purport in Srimad Bhagavatam 6.1.9 to 10, Parikshit Maharaja placed a number of intelligent questions before Sugaveda Goswami. One of the questions was, why do people undergo atonement if they cannot control their senses? For instance, a thief may know perfectly well that he may be arrested for his stealing, and he may actually even see a thief arrested by the police, yet he continues to steal. Experience is gathered by hearing and seeing. One who is less intelligent gathers experience by seeing, and one who is more intelligent gathers experience by hearing. When an intelligent person hears from the law book and shastras or scriptures that stealing is not good and hears that a thief is punished when arrested, he refrains from theft. A less intelligent person may first have to be arrested and punished for stealing to learn to stop stealing. However, a rascal, a foolish man, may have the experience of both hearing and seeing and may even be punished, but still he continues to steal. Even if such a person returns and is punished by the government, he will again commit theft as soon as he comes out of jail. If punishment is in jail is considered atonement, what is the benefit of such atonement? Thus, Parikshit Maharaj injured Drishta Shrudauvyam Yad Babam Janam Abhiatmano Hidam Krodhi Bhuyo Vishwasa Prayachittam Ado Kadam Kavichin Nirvarade Badrat Kavachit Sharati Tad Puna Prayachittam Ado Partham Manya Kuncharo Sauchavat. He compared atonement to an elephant's bathing. The elephant may take a very nice bath in the river, but as soon as it comes onto the bank, it throws dirt all over its body. What then is the value of its bathing? Similarly, many spiritual practitioners chant the Hare Krishna Mahamantra and at the same time commit many forbidden things, thinking that their chanting will counteract their offenses. Of the 10 types of offenses one can commit while chanting and holy name of the Lord. This offense is called Namno Balat Yashyahi Papa Buddhi. Committing sinful activities on the strength of chanting the Hare Krishna Mahamantra. Similarly, certain Christians go to church to confess their sins, thinking that confessing their sins before a priest and performing some penance will relieve them from the result of their weekly sins. As soon as Saturday is over, the Sunday comes. As soon as Saturday is over and Sunday comes, they again begin their sinful activities, expecting to be forgiven the next Saturday. This kind of prayachita or atonement is condemned by Parikshit Maharaj, the most intelligent king of his time. Sukadeva Goswami, equally intelligent as befitting the spiritual master of Maharaja Parikshit, answered the king and confirmed that his statement concerning atonement was correct. A sinful activity cannot be counteracted by a pious activity. Thus, real prayachita, atonement, is the awakening of our Dharmat Krishna consciousness. Thank you so Real much, atonement.
ஒரு செகண்ட் பிரபு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ மெயினா என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த 3 பாயிண்ட்ஸ் தான். ஸோ திருடன் வந்து எப்படி தெளியறான்றது, ஃபர்ஸ்ட் வந்து பிராயச்சித்தம் பண்றது யூஸ் இருக்கா, ரெண்டாவது திருடன் 4 கேட்டகரி. கேள்விப்பட்டு திருடாம இருக்கிறவன், இன்னொருத்தன் வந்து அனுபவிச்சு திருடாம இருப்பேன், இன்னொருத்தன் பனிஷ்மெண்ட் வாங்கினாதான் திருடுவேன், இன்னொருத்தன் வந்து எல்லாமே இல்லை நான் ஜெயில இருந்தாலும் மறுபடியும் அந்த தப்பு பண்ணுவேன். சோ ஜெயில இருக்கிறது தான் பிராயச்சித்தம்னா, அப்ப போறவன் ஜெயிலுக்கு ஒரு தடவை தானே போகணும், ஏன் மறுபடியும் போயிட்டு வராங்க, தப்பு இல்லையா? அப்போ எதுக்கு, இது லாபமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. விச் இஸ் கரெக்ட். அவர் சொல்றது எப்படி இருக்குன்னா, யானை தன் மேல மண் எடுத்து போடுற மாதிரி அப்படின்னு, ரைட்? பிராயச்சித்திரத்துக்கு அர்த்தமும் இல்லை. சோ நம்ம கிறிஸ்டியன் பத்தியும் சொல்லிருக்கோம், போர்த்து வர்றதுக்கு லாபம் இல்லை. ஒண்ணு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம உலகத்துல இப்ப வந்து பிராயச்சித்தம் நம்ம சொல்றோம் இல்லையா, இப்ப வந்து இது வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு இம்பாக்ட் இருக்கு அப்படின்னு. அல்ஜிப்ரா மாதிரி ஒர்க் ஆகாது. அல்ஜிப்ரால என்ன, உங்ககிட்ட வந்து 10 சாக்லேட் இருக்கு, எனக்கு 2 சாக்லேட் நீ கொடுத்தனா உன் கையில 8 சாக்லேட்ன்றதா கணக்கு. ஆனா கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் நீ 10 புண்ணியம் பண்ணிருக்க, 2 பாவம்னா மைனஸ் பண்ண முடியாது. ஏன்னா பாப்பத்துக்கு நம்ம பண்ற புண்ணியத்துக்கு சொர்க்கம் போவோம், பாவத்துக்கு நரகம் போவோம். அல்ஜிப்ரா மாதிரி ஈக்குவேட் ஆகாது. சோ அட்டோன்மெண்ட் வந்து லாபமே இல்லைன்றதா பரீட்சத்தோட பேச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் பிரபு, திஸ் யூ கேன் டு திஸ் பாரா. கிருஷ்ணா பிரபு இந்த பாரா படிச்சு. Real atonement. Real atonement involves coming to real knowledge, and for this there is a standard process. When one follows a regulated hygienic process, it does not fall sick. A human being is meant to be trained according to certain principles to revive his original knowledge. Such a methodical life is described as tapasya. One can be gradually elevated to the standard of real knowledge and or Krishna consciousness by practicing austerity and celibacy, brahmacharya, by controlling the mind, by controlling the senses, by giving up one's possessions in charity, by being avowedly truthful, by keeping cleaning, and by practicing yoga asanas. However, if one is fortunate enough to get the association of a pure devotee, he can easily surpass all the practices for controlling the mind by the mystic yoga process, simply by following the regulative principles of Krishna consciousness, refraining from illicit sex, meat eating, intoxication and gambling, and by engaging in the service of the Supreme Lord under the direction of the bona fide spiritual master. This easy process is being recommended by Srila Rupa Goswami. Hare Krishna. Hare Krishna Prabhu. Very nicely read. ஸோ இது ரொம்ப ஈஸியானது, ரைட்? நம்ம சொல்றது வந்து வேணும், நம்ம அதுவும் பிரபுபாதா நம்மளுக்கு வந்து வெறும் 16 ரவுண்ட்ஸ், 4 பிரின்சிபல், ரெகுலேட்டரி பிரின்சிபல். ஸோ 4 ரெகுலேட்டரி பிரின்சிபல் என்னது? meat eating, illicit sex, ரெண்டு புட்டிங்க, gambling, illicit sex, intoxication. சோ இன்டாக்சிகேஷன்னா நம்ம ஆல்கஹால் பாட்டில் எல்லாம் எடுக்க மாட்டோமே, எதுக்கு இன்டாக்சிகேஷன் போட்டுருக்காங்க? சோ அதை தவிர எது இன்டாக்சிகேஷன்? எந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து அளவுக்கு அதிகமா வச்சிருந்தா அது ஒரு போதை தான். வெரி நைஸ், பர்ஃபெக்ட் பிரபு. சோ காஃபி டீயும் இன்டாக்சிகேஷன், அதுவும் இது ஒண்ணு ஜாஸ்தியா இருந்தாலும் இன்டாக்சிகேஷன் தான் பிரபு. சோ நம்ம அதை மொபைல்ல கையிலேயே வச்சிருந்தோம், தலை உடைச்சது, ஐயோ என்ன பண்றது தெரியல, இன்டாக்சிகேஷன். ஒருத்தர் நார்மலி குரு மகாராஜ் வந்தா நம்ம ரொம்ப முக்கியமான கேள்விதான் கேட்போம். ஒருத்தர் வந்து கேட்டாரா இந்த மாதிரி, குரு மகாராஜ் காலையில ஜபம் பண்றச்சே போன் அடிச்சுட்டே இருக்கு, நான் என்ன பண்ணணும்? இது வந்து சின்ன குழந்தைகிட்ட கேட்டா கூட சொல்லுவாங்க. ஏன் அந்த கேள்வி அவ்வளவு பெரியசா அவனுக்கு தோன்றதுன்னா, நம்ம அவ்வளோ ஒரு என்ன சொல்றது, அடிக்ட் ஆயிட்டோம் போனுக்கு, ரைட்? சோ இதனால இன்டாக்சிகேஷன். நியூஸ் பேப்பர் இல்லைன்னா நான் வந்து இருக்கவே மாட்டேன்ப்பா, எனக்குன்னு தனியா ஒரு நியூஸ் பேப்பர் வேணும். அடிக்ஷன். டிவியே இல்லையா உங்க வீட்டுல? டிவி இல்லைன்னா நான் உங்க வீட்டுக்கே வர மாட்டேன்னு சொன்னாங்க 2-3 ரிலேட்டிவ்ஸ். ஃபர்ஸ்ட் மூவ் ஆயிட்டு இருந்தோம். அப்பா இது ஒரு டைப் ஆஃப் இன்டாக்சிகேஷன். சோ இதெல்லாம் தான் இன்டாக்சிகேஷன். எதுவுமே அளவுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியலன்றதா இன்டாக்சிகேஷன். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ சோ மச் பிரபு. வீரேந்திரன் பிரபு, நீங்க இப்போ படிக்கலாம். ஃபர்ஸ்ட் first one must control his speaking power. Every one of us has the power of speech. As soon as we get an opportunity,
we begin to speak. If we do not speak about Krishna consciousness, we speak about all sorts of nonsense. A toad in a field speak of croaking, and similarly, everyone who has a tongue wants to speak, even if all he has to say is nonsense. The croaking of the toad, however, simply invites the snake. Please come here and eat me. Nevertheless, although it is inviting death, and the toad goes on croaking. The talking of materialistic men and imperialistic Mayavadi philosophers may be compared to the croaking of frogs. They are always speaking nonsense and thus inviting death to catch them. Controlling speech, however, does not mean self-imposed silent. The external process of mauna, as Mayavadi philosophers think, silence may appear helpful for some time, but ultimately it proves a failure. The meaning of controlled speech conveyed by Srila Rupa Goswami advocates the positive process Krishna Katha, engaging the speaking process in glorifying the Supreme Lord Krishna. The tongue can thus glorifying the name, form, qualities, and pastimes. The preacher of Krishna Katha is always beyond the clutches of death. This is the significance of control towards the speak. The restlessness or fickleness of mind, Mano Vega, is controlled when one fixes his mind on the lotus feet of Krishna. The Chaitanya Charitamrita Madhya 22.31 says, Krishna Surya Sama Maya Haya Andhakara Ihan Krishna Tahan Nahi Mayahra Adhikara. Mate continue பண்ணுங்களா? ஒரே ஒரு செகண்ட் பிரபு, தேங்க்ஸ் ஃபார் ஸ்டாப்பிங். இது என்னன்னா, நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, விஷ்ணுது 60 குவாலிட்டி, கிருஷ்ணருக்கு 64. அந்த 4 குவாலிட்டி என்னன்னு தெரியுமா யாருக்காவது? ஓகே, அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. பேர், அதாவது நாம ரூப குண லீல. நாம பேரு, ரூபம் அன்றது ஃபார்ம், குணம் அன்றது குவாலிட்டி, அண்ட் பாஸ்ட் டைம். இதுதான் 4. அண்ட் ஒன்னு பியூரிஃபை ஆக்குறதுன்றது ரொம்ப முக்கியம். இப்போ பேரு கேட்கறதால நம்மளுக்கு ஹார்ட் பியூரிஃபை ஆகுது, சேத்தோ தர்ப்பண மார்ஜனம், ரைட்? ஃபார்ம் பாக்குறதால நம்ம சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் கண்ட்ரோல்ல வருது. அண்ட் குவாலிட்டிஸ், இப்போ ஃபார்ம் அதே மாதிரி பிரசாதம் சாப்பிடுறதால நம்ம வாயும் பியூரிஃபை ஆகுது. அந்த குவாலிட்டி, பாஸ்ட் டைம், இதெல்லாம் கேட்க எல்லாமே பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் ஆகுதுன்றதுதான். ஸோ இந்த 4 தான் விஷ்ணுவையும் கிருஷ்ணருக்கும் டிஃபரன்ஸ் ஆகுது. அவரோட பேர் யாருக்குமே இல்லை, அவரோட வடிவம் த்ரீபங்க வடிவம்னு, அவர் நிக்கிறது ஒரு ஆங்கிள் 3 பெண்ட் இருக்கும் இல்லையா, த்ரீபங்க வடிவம் அவருக்கு உண்டிதான் இருக்கு. அவரோட குணங்கள் யாருக்கிட்டயுமே இல்லை, அவரோட லீலைகளும் அவருக்கு உண்டிதான். நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அசுரவை கொலை பண்றதும் ஒரு பெரிய கேம் மாதிரி தான் இருக்கு, ரைட்? கிருஷ்ணர் இப்போ நான் எப்பவுமே சொல்லலாம், 5 நிமிஷம் கிருஷ்ணர் படிச்சா கூட நம்ம ஒரு 1 மணி நேரம் படிக்கலாம். அதுவே சைத்தன்ய சரிதாமிர்தம்ல நம்ம 1 மணி நேரம் படிச்சாதான் 5 நிமிஷம் பேச முடியும். ஏன்னா கிருஷ்ணர் லீலைகள் எப்படின்னா அந்த ரொம்ப எமோஷனல், அனுபவிக்கிற ஒரு கைண்ட் ஆஃப் லீலைகள், ரைட்? நிறைய கண்டென்ட் இருக்கு. சோ அதனால இதுதான் 4. பிரபு, நீங்க கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ சோ மச். ஹரே கிருஷ்ணா. Okay, Mathaji. Krishna is just like the sun, and Maya is just like a darkness. If the sun is present, there is no question of darkness. Similarly, if Krishna is present in the mind, there is no possibility of the minds being agitated by Maya's influence. The yogic process of negating all material thoughts will not help. To try to create a vacuum in the mind is artificial. The vacuum will not remain. However, if one always think of Krishna and how to serve Krishna best, one's mind will naturally be controlled. Similarly, anger can be controlled. We cannot stop anger altogether, but we simply become angry with those who blaspheme the Lord or the devotees of the Lord. We control our anger in Krishna consciousness. Lord Chaitanya Mahaprabhu became angry with the miscreants brother Jagaya and Madaya, was blasphemed and struck Nityananda Prabhu in his Shikshataka. Lord Chaitanya wrote, Trinada happy Sunichana Taror happy Sashuna. One should be humbler than the grass and more tolerant than the tree. One may then ask why the Lord exhibited his anger. The point is that one should be ready to tolerate all insults to one's own self. But when Krishna or his pure devotee is blasphemed, a genuine devotee becomes angry and acts like a fire against the offenders. Krodha, angry cannot be stopped, but it can be applied rightly. If it was in anger that Hanuman set fire to Lanka, but he is worshipped as the greatest devotee of Lord Ramchandra.
This means that he utilized his anger in the right way. Arjuna serves as another example. He was not willing to fight, but Krishna incited his anger. You must fight. To fight without anger is not possible. Anger is control, however, when utilized in the service of the Lord. Hare Krishna, Mathaji. Hare Krishna, Prabhu. Very beautiful, right? இப்போ எங்க போனாலும் நம்ம இதே தான் சொல்லுவாங்க, கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு. சைக்காட்ரிஸ்ட் கூட ஸோ ஆக்சுவல் சொல்யூஷன் இல்லை. ஸோ சைக்காட்ரிஸ்ட் கொடுக்கறது கூட மெடிசன்ஸ் வந்து சைக்காட்ரிஸ்ட் நெகட்டிவ்னு சொல்ல வரல, பட் அவங்க வந்து மைண்டை சப்ரஸ் பண்றாங்க. மைண்டை சப்ரஸ் பண்றதால என்ன ஆகுது, அது ஒரு தத்தியா டல் ஆகுது. மைண்ட் வந்து சப்ரஸ் பண்றது கஷ்டம். ப்ராப்ளமை வந்து பிரச்சனையை கியூர் பண்ணணும், ரைட்? ஜாண்டிஸ் இருந்தா கூட கண்ணு எல்லோ ஆகும், ரைட்? ஆனா ஜாண்டிஸ் வந்து எதனால வருது? லிவர் அஃபெக்ட் ஆறது இல்லையா? இல்ல அந்த லிவர் அஃபெக்ட் ஆகிறதுக்கு ரீசன் குடிக்கிறதால அஃபெக்ட் ஆகுறதால நீங்க என்னதான் பத்தியம் இருந்தாலும் ஒர்க் ஆகுது, குடிக்கிறத நிறுத்தும். சோ அதே மாதிரி வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்ம ஆரம்பிச்சோம். சைக்காட்ரிஸ்ட் வேற சாய்ஸ் இல்லைன்னா போறோமே தவிர அந்த லெவலுக்கே தேவையில்லை. இப்ப வந்து நிறைய சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க. ஏன் இப்போ நம்மளுக்கு வந்து பேசுறதுக்கு யாரும் இல்லை. ஹோட்டல்ல வந்து இந்த மாதிரி அனுப்புறாங்களா 2-3 பேர், பசங்களோ பொண்ணுங்களோ வெறும் பேசுவாங்களே, நீங்க பேசுறத கேட்பாங்களா? ஏன் அந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்திருக்கு? ஏன்னா நம்மளுக்கு யாரும் பேசுறவங்களும் இல்ல, நம்ம பேச்சை கேட்கறவங்களும் இல்லை. முன்ன வந்து நம்ம பேசுவோம், அவங்க திட்டினாலும் சரி, நம்மளுக்கு ஏதோ ஒரு 4 ஆன்சர் வரும். அந்த 4ல நம்ம ஒண்ணு திங்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனா நம்மளுக்கு ஒண்ணுமே வருது, ரைட்? சோ நம்மளே தலையை போட்டு உடச்சிட்டு இருக்கோம். 2வது, அப்படிப்பட்ட அர்ஜுனர் கூட கிருஷ்ணர் கிட்ட சரண்டர் ஆனார், ரைட்? சிநேகிதரா இருந்தாலும். ஆனா நம்ம வந்து யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா நம்ம கேட்கவே மாட்டோம். ஏன்னா நம்மளோட ஆட்டிடியூட் ப்ராப்ளம். ஹரே கிருஷ்ணா. பிரபு கண்டினியூ பண்ணுங்க. As for the urges of the tongue, we all experience that the tongue wants to eat palatable dishes. Generally, we should not allow the tongue to eat according to its choice, but should control the tongue by supplying prasada. The devotee's attitude is that he will eat only when Krishna give him prasada. That is the way to control the urge of the tongue. One should take prasada at scheduled times and should not eat in restaurant or sweetmeat shops simply to satisfy the whims of the tongue or belly. If we stuck to the principle of taking only prasada, the urges of the belly and tongue can be controlled. In a similar manner, the urges of the genitals, the sex impulse, can be controlled when not used unnecessarily. The genitals should be used to beget a Krishna-conscious child, otherwise they should not be used. The Krishna-conscious movement encourages marriage not for the satisfaction of the genitals, but for the begetting of Krishna-conscious children. As soon as the children are a little grown up, they are sent to our Gurukul school, where they are trained to become fully Krishna-conscious devotees. Many such Krishna-conscious children are required, and one who is capable of bringing forth Krishna-conscious offspring is allowed to utilize the genitals. When one is fully practiced in the method of Krishna-conscious control, he can become qualified to be a bona fide spiritual master. In his Anuvritti explanations of Upadesh Martha, Srila Bhakti Siddhanta Saraswati Thakur writes that our material identification creates 3 kinds of urges: the urges to speak, the urges or demand of the mind, and the demand of the body. When a living entity falls victim to these 3 types of urges, his life becomes inauspicious. One who practices resisting these demands or urges is called tapasvi, or one who practices austerities. By such tapasya, one can overcome victimization by the mental energy, the external potency of the Supreme Personality of the Godhead. Hare Krishna, Prabhu, ஒரு செகண்ட். சோ கிளியரா, சோ டங்கு பெல்லி ரெண்டுமே இன்டர்லிங்க், ஒரே லைன். சோ எல்லாமே ஒரே லைன் தான், பட் மெயினா டங் அண்ட் பெல்லி இன்டர்லிங்க், ரைட்? பிரசாதம் கொடுக்கறதால வாயும் கட்டுப்படுத்த முடியுது, இதுவும் கட்டுப்படுத்த முடியுது. இதுவும் நான் சொல்லிட்டேன். சோ ரெசிஸ்டிங் த டிமாண்ட்ஸ் பை டூயிங் தபஸ் ஒர்க் ஆகாது. பகவத்கீதாலையும் பார்த்தோம், இதை வந்து மிருத்யாச்சாரான்னு சொல்லுவோம்னு. அதனால அது பண்றது எதுவுமே எங்கேயுமே சப்போர்ட் பண்ணல. சோ கிருஷ்ணர் வந்து அர்ஜுனர் சன்னியாசி போறது கூட என்கரேஜ் பண்ணல, ரைட்? சோ அங்க இருந்து செய்யும் தொழிலை செய். It's better to do your duty rather than halfway through, rather than to do somebody else's duty, right? அதுதான் சொன்னாரு, நாம் தப்பா நம்மளோட வேலையை செஞ்சா கூட பரவாயில்ல, ஆனா அவ்வளவு பர்ஃபெக்டா இன்னொருத்தர் செய்யறது தேவையே இல்லை. ஏன்னா அப்படி பண்றதால naturally purify ஆகும் அப்படின்னு. பிரபு கண்டினியூ. ஹரே கிருஷ்ணா. Okay, Mathaji. When we refer to urge to speak, we refer to useless talking such as that of the impersonal Mayavadi philosophers, or of persons engaged in fruitive activities, technically called karma kanda, or of materialistic people who simply want to enjoy life without restrictions. All such talks are
literature or practically exhibitions of the urge to speak. Many people are talking nonsensically, and writing volumes of useless books. And all this is the result of urge to speak. To counteract this tendency, we have to divert our talking to the subject of Krishna. This is explained in Srimad Bhagavatam 1.1 for the 1.5, the 10 to 11. The first canto, 5th chapter, 10 to 11 sloka. Na hida vachasa chitra padam harare yaso jagat pavitram prakanita karchita tada vyasam vahasam hurdam vasanti manasaha na yatra amsa niramantya vasika sahaha. Those words which not describe the glories of the Lord, who alone can sanctify the atmosphere of the whole universe, are considered by saintly persons to be like unto a place of pilgrimage for crows. Since the all perfect persons are inhabitants of the transcendental abode, they not derive any pleasure there. Tad vaga visargo jantaha pipalvo yasmin pratha slokam havadyavati yapai nahamanya antasya yason kitini yata Sravanti Granti Sadavaha. On the other hand, that literature which is fully descriptions of the transcendental glories of the name, fame, forms, pastimes, etc. of the unlimited Supreme Lord is a different creation full of transcendental words directed towards bringing about a revolution in the impious lives of the world's misdirected civilization. Such transcendental literatures, even though imperfectly composed, are heard, sung and accepted by purified men who are thoroughly honest. Hare Krishna Mathaji. Hare Krishna. So very clearly, in the madri avanga imperfectly composed. In the madri ஒரு set of people வந்து கிளம்பி இருக்காங்கன்றத பார்த்திருக்கோம். சோ அதெல்லாம் வந்து controlling of the tongue பத்தி சொல்லிருக்காங்க. கண்டினியூ பண்ணுங்க பிரபு. நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் முடிங்க. The conclusion is that only when we talk about devotional service to the Supreme Personality of Godhead can we refrain from useless nonsense talk. We should always endeavor to use our speaking power solely for the purpose of realizing Krishna consciousness. As for the agitations of the okay, Mathaji. Hare Krishna. Sorry bro. So என்ன சொல்ல வராங்க, ஒரே ஒரு லைன், godless civilization அன்றது இப்போ வந்துட்டு இருக்குன்றதா. சோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா இது ஒண்டிதான் சொல்யூஷன் அப்படின்றதும் பார்த்திருக்கோம். சோ வேற யாராவது படிக்க வரீங்களா, இல்லனா வீரேந்தர் பிரபு கண்டினியூ பண்ணுவாரு? எனிவன் லைக்ஸ்? படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. Thank you பிரபு. Thanks for reading and thanks Krishna Prabhu reading. Hare Krishna. As for the agitation of flickering mind, they are divided into two divisions. The first called Avirodha Priti or unrestricted attachment, and other is called Virodha Yukta Krodha, anger arising from frustration. Adherents to the philosophy of Madhyavada believe in the putative result of Karma Vedas and believe in plans based on materialistic desire called Avirodha Priti. Yanis, karmis and materialistic plan makers generally attract the attention of conditioned souls. But when the materialists cannot fulfill their plans and when their devices are frustrated, they become angry. Frustration of material desire produces anger. Similarly, the demands of the body can be divided into three categories: the demand of the tongue, the belly, and the genitals. One may observe that these three senses are physically situated in a straight line as far as the body is concerned, and the bodily demands begin with the tongue. If you can restrain the demands of the tongue by limiting its activities to the eating of prasada, the urge of belly and the genitals can automatically be controlled. In this connection, Srila Bhaktivinoda Thakur says, Sharira abhidhya jalo jatendriya thaho ghalo jiva bhalo vishaya sakore dhara madhye jihva ati lobo maya saturmati dago jota katina samsare Krishna badaka yamaya haribaro jihva jaya swaprasado annadila bhavo seyi anna amruta
Gavo Radha Krishna Guna Gavo Premu Tako Chaitanya Nita E. O Lord, this material body is a lump of ignorance, and the senses are a network of path leading to death. Somehow or other, we have fallen into the ocean of materialistic sense enjoyment, and all the senses of the tongue is the most voracious and uncontrollable. It is very difficult to conquer the tongue in this world, but you, dear Krishna, are very kind to us. We have sent his nice prasada to help to conquer the tongue. Therefore, let us take the prasada to full satisfaction and glory your lordship, Sri Sri Radha and Krishna, and in love call for the help of Lord Chaitanya and Prabhu Nityananda. ஹரே கிருஷ்ணா. சோ இது வந்து கிளியரா டங் டேஸ்ட் பத்தி சொல்றது. இப்போ இன்னொரு ரொம்ப ஃபன்னியானது என்னன்னா, நிறைய பேர் நம்ம கேட்டிருக்கோம், எனக்கு குவான்டிட்டி முக்கியம் இல்லைங்க, குவாலிட்டி தான். அதுக்கு அர்த்தம் என்ன? குவாலிட்டி தான் முக்கியம்னா டங்கை டேஸ்ட் பண்றோம். குவான்டிட்டி, அதாவது எனக்கு வந்து அளவுதான் முக்கியம்னா வயிறுக்கு. சோ மாத்தி மாத்தி நம்ம சொல்றோமே தவிர இதுக்குதான் நாலேஜ் வேணும்ன்றது. நம்மளுக்கு நாலேஜ் இல்லாத ஏதோ ரொம்ப கிளாஸா சொல்றோம் அப்படின்னு, எனக்கு எல்லாம் நிறைய இருக்கும் இல்லையோ, கொஞ்சம் இருந்தாலும் டேஸ்டா இருக்கணும் வாய். எனக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இல்லையோப்பா, நிறைய வேணும் வயிறு. ரைட்? இததான் நம்ம வந்து பெருமையா ஒருத்தர் பேசிக்கிறோம் தவிர ரெண்டுமே தப்புன்றது இந்த நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ல தெரியுது. தேங்க்யூ சோ மச் மாதாஜி. கண்டினியூ பண்றீங்களா? வேற யாராவது இல்ல இந்த பண்றேன். இன்னொரு paragraph படிங்க நீங்க. இன்னொரு paragraph அப்புறம் வேற யாராவது படிக்கலாம். There are 6 kind of rasas taste, and if one is agitated in any one of them, he became controlled by the urge of the tongue. Some persons are attracted to eating of meat, fish, crabs, eggs, and other things produced by semina and blood and eaten in the form of dead bodies. Others are attracted by eating vegetables, creepers, spinach, and milk products, but all for the satisfaction of the tongue's demand. Such eating for sense gratification, including the extra quantities of spice like chili and turmeric, is to be given by the Krishna conscious person. The use of pan, harikaki, betel nuts, various spices used in the pan making tobacco, LSD, marijuana, opium, liquor, coffee, and tea is indulged in the fulfill iltic demands. If we can practice accepting only remnants of the food offered to Krishna, it is possible to get free from Maya's victimization. Vegetables, grains, fruit, milk products, and water are proper food to offer to the Lord, as Lord Krishna himself prescribes. However, if one accepts prasada only because of its palatable taste and thus eat too much, he also falls prey to trying to satisfy the demands of the tongue. Sri Chaitanya Mahaprabhu taught us to avoid very palatable dishes even while eating prasada. If we offer palatable dishes to the deity with the intention of eating such nice food, we are involved in trying to satisfy the demands of the tongue. If we accept the invitation of a rich man with the idea of receiving palatable food, we are also trying to satisfy the demands of the tongue. In Chaitanya Charitamrita, Antaya is Jiva Varo Laleso Je iti utitaya Shishno Dara Parayanam Krishna Nahi Bhaya. The person who runs here and there seeking the gratify his palate and who is always attached to the desire of his stomach and genitals is unable to attain Krishna. Continue panta Mathaji. வேற யாராவது படிக்க விரும்புறீங்களா? இல்லனா மாதாஜி கண்டினியூ பண்ணுங்க. கண்டினியூ மாதாஜி, யாரும் சொல்லுங்க. Hare Krishna. As stated before, the tongue, belly, and genitals are all situated in the straight line, and they fall in the same category. Lord Chaitanya has said, "Bale na kaibi ara, bale na paribi." Do not dress luxurious and do not eat delicious foodstuffs. Those who suffer from disease of stomach must be unable to control the urge of the belly. At least considering the analysis, when we desire to eat more than necessary, we automatically create many inconveniences in life.
However, if we observe fasting days like Ekadasi and Janmashtami, we can restrain the demands of the belly. As far as the urge of the genitals is concerned, there are two proper and improper or legal or illicit sex. When a man properly matured, he can marry according to the rules and regulations of the Shastra and use his genital for begetting nice children. That is legal and religious. Otherwise, he may adopt many artificial means to satisfy the demands of the genitals, and he may not use any restraint. When one indulges in illicit sex life, he defined by the Shastras, either by thinking, planning, talking about, or actually having sexual intercourse, or by satisfying the genitals by artificial means. He is caught in the clutches of the Maya. These instructions apply not only to the householders, but also to Tyagis, or those who are in renounced order of life. In the book Prema Vivarta, chapter 7, Sri Jagannatha Pandit says, Vairagye pai kramya kada na sunite gane kramanya varta na kahipe jape milipe ane swapne o na karapai स्त्री संभाषण गृहे स्त्री साक्तिया पाई आसियासन बना जति साहा प्राणरागीते गौरांगे रसने चोड़ा हरिदासरे गदादागे जेने मनो बालना का इपे आर भाले ना भरी पे हरित एते राधा कृष्ण Sarvata Sevite. Mathaji, the Bengali. The Patala. Correct. My dear brother, you are renounced order of the life and should not listen to talk about ordinary worldly things, nor should you talk about worldly things when you meet with others. Do not think of women even in dreams. You have accepted the renounced order of life with the oaths forbid you to associate with women. If you wish to associate with Chaitanya Mahaprabhu, you must always remember the incident of Chota Haridasa and how he was rejected by the Lord. Do not eat luxurious food or dress fine garments, but always remain humble and serve their lordship, Sri Sri Radha Krishna, in your heart and hearts. The conclusion is that one who controls these 6 items, speech, mind, anger, tongue, belly, and genitals, is to be called Saivam or Goswami. Swami means master. Goswami means master of go or senses. When one accepts and renounces the order of life, he automatically assumes the title Swami. This does not mean that he is the master of his family, community, or society. He must be master of his senses. Unless one masters of his senses, he should not be called Goswami, but Godasa, servant of the senses. Following the footsteps of Goswamis of Vrindavana, all Swamis and Goswamis should fully engage in the transcendental loving service of the Lord. As opposed to this, the Godasas engage in the service of the sense or in the service of material world. They have no other engagement. Prabhu Prahalada Maharaj has further described the Godasa as Ananda Go, which refers to one whose senses are not controlled. The Ananda Go cannot become a servant of Krishna. In Srimad Bhagavatam, Prahlada Maharaj has said, Matirna Krishne Bharataha Svateva Mitobhi Bhatyate Gruha Vratanam Adante Gopir Vishadam
Tamisram Punaha Punash Sarvita Sarvananam. For those who have decided to continue their existence in the material world for the gratification of their senses, there is no chance of becoming Krishna conscious. Not by personal endeavor, by instruction from others, or by joint conferences. They are dragged by the unbridled sense in the darkest region of ignorance, and thus they madly engage in what is called chewing the chewed. Hare Krishna Mathaji. Hare Krishna Mathaji, very well read. Chewing the chewedன்றது நம்ம கௌவ சொல்லுவோம்ல, திரும்ப திரும்ப அதே சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த கிருஷ்ணா கான்சியஸ் இல்லைன்னா திரும்ப திரும்ப இதே உடம்பு ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி வந்து இதே சக்கரத்துல ஓடிட்டு இருப்போன்றது அர்த்தம். ஒண்ணு. கோஸ்வாமி கோதாசா, கோஸ்வாமின்றவரு அவரோட மனதை கண்ட்ரோல் பண்றவங்க. இது காஸ்ட் பேர்ல. இப்ப நிறைய காஸ்ட் கோஸ்வாமின்னு வச்சிருக்காங்க, அது இல்லை. இதோட ஆக்சுவல் அர்த்தம் அது. கோதாசான்றது வந்து நான் அது எப்பவுமே நம்ம பார்த்தோம் இல்ல, இந்த மாதிரி கிருஷ்ணருக்கு அடிமையா இருப்போமா இல்ல மாயைக்கு அடிமையா, ரைட்? சோ தேவி நம்ம சோ தேவி ஏஷா அதுவும் என்னோட பவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ கிருஷ்ணருக்கு அடிமையா இருக்கிறது பெட்டர், இல்லைன்னா மாயைக்கு அடிமை. இது ரெண்டு தான் நம்மளுக்கு சாய்ஸ். சோ கோஸ்வாமியா இருக்கிறதும் மோ தாசாவா இருக்கிறதும் நம்ம கையில இருக்கு. மூணாவது வந்து நம்ம நிறைய பேர் தடவை என்ன நினைப்போம்னா, எந்த சம்பந்தம் அன்றது வந்து பிசிக்கலா போய் வச்சுக்கிறதுன்னு இல்லை, மனதளவுல நினைச்சா கூட அது வந்து அதுதான் பரமஹம்சா. இன்னைக்கு காலையில நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, ஏன்னா அவங்க மனதளவுலயும் சரி எதுவுமே இப்ப வந்து 4 பேர் உட்கார இடத்துல கூட வல்கர் டாக்ஸ் இருக்கிறது, இது எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணணும். அதாவது பையன் பொண்ணு பேசுறதுல தப்பு இல்லை, பட் பேசுறச்சே வந்து காமனா பேசலாம், இல்ல ஜென்ரலாவும் பேசலாம். பட் சில தடவை என்னன்னா, நீ பாக்குறது பார்த்தாலே உனக்கு என்ன பார்த்தா ரொம்ப பிடிக்கிற மாதிரி, எனக்கு உன்னை பார்த்தாலே நீ இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவாய்ட் பண்ணணும்ன்றது. ஏன்னா இது 2 பேரையுமே மிஸ்லீட் பண்றதும் இல்லாம இது கம்ப்ளீட்லி ராங் டைரக்ஷனையும் எடுத்துட்டு போவோம்ன்றதா சொல்லுவாங்க. சோ இதோட நம்ம கிளாஸ நம்ம முடிச்சுக்கலாம். வாஞ்சா கல்பத ரூபியஸ்ச கிருபா சிந்துபிய ஏவச்ச பதிதானான் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமஹ. அனந்த கோட்டி வைஷ்ணவுக்கு ஜெய், ஸ்ரீலா பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண Krishna Hare Hare ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. சோ இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சோ நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கு? பிச்சிக்கலான்னு இருக்கா இல்ல ஜாலியா இருக்கா? இப்பதானே ஸ்டார்ட் ஆயிருக்கு மாதாஜி. மாதாஜி ஆக்சுவலி மாதாஜி ஒரு கேள்வி இல்லை, இது ஆக்சுவலி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஆக்சுவலி நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, நம்ம ரோட்ல பார்த்தாக்கா நம்ம பாக்குறதுன்ற அது ஆக்சுவலி வந்துட்டு அந்த மாதிரி இன்ச்சு மாதாஜி ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட். அது இப்போ எனக்கு ஆக்சுவலி வந்துட்டு ரோட்ல வந்துட்டு யார பார்த்தா அந்த யோசனை வந்து என்னக்கா அது தேவையில்லை, இது தப்புன்ட்டு அந்த தோன்றது மாதாஜி. அந்த என் மைண்டுக்கு இட்ஸ் கமிங். என் ஃப்ரெண்டுகிட்ட நான் சொல்லி இந்த வண்டி ஓட்டக்குள்ள பின்னால ஏதோ சொல்லி வந்தான் ஏதோ நம்ம, ஏன்னா அது நம்ம அது நம்மளோட மைண்டு நம்முடைய இது சொல்லலாம், நம்ம வயசுன்னு சொல்லலாம். ஆனாக்கா அப்ப நான் சொன்னக்குள்ள அவனுக்கு வந்துட்டு இதாவது ஃபீல் ஆகுது, ஆமா கரெக்ட் ராங்ன்ட்டு. ஏன்னா நம்ம அது நம்மளுக்கு இது தப்புன்னு தெரிஞ்சாக்கா நம்ம அது பண்ண மாட்டோம் மாதாஜி. இது வந்து ரியல், இது ஃபேக்ட். இது ஆக்சுவலி பிகாஸ் ஆஃப் திஸ் பாகவதம் பகவத்கீதா இட்ஸ் சேஞ்சஸ் லாட். அது நம்ம தப்பு பண்ண யோசிக்க வைக்க மாதாஜி. இது பண்ணா நம்மளுக்கு தப்புன்றது தோண்ட வைக்கும். ஆக்சுவலி இட்ஸ் ட்ரூ. கண்ணில பாக்குறது இட்ஸ் குட். ஆமா மாதாஜி, நிறைய விஷயத்துல நம்மளுக்கு தெரியறது இல்ல, அதுவும் ஒரு பாயிண்ட். இப்ப நான் சொன்ன மாதிரி சீமந்தம் ஒரு நல்ல இன்சிடென்டா இருந்தாலும் என் மைண்ட்ல இருக்கிற பிளாக்னால வந்து நான் அதை தப்பாவே நினைச்சேன், ரைட்? சோ அதனால எதுக்கு சொல்றேன்னா, நம்மளுக்கே எது சரி எது தெரியலன்னு பாதி தெரியாது நம்மளுக்கு, அதனாலயே நம்மளுக்கு பெரிய பிரச்சனை ஆகுது. இன்னொரு விஷயம் மாதாஜி, எங்க பாரு எப்ப பாரு வந்துட்டு டோன்ட் திங்க் ஆஃப் உமன் இன் ட்ரீம்ஸ் இப்போ நம்ம பார்த்தாங்க. ஆக்சுவலி வந்துட்டு எப்போ பாரு வந்துட்டு லேடிஸ்ங்களை தான் நம்ம இதுவா வச்சு இது பண்றோம். அப்போ ஜென்ஸுங்க அப்ப கரெக்ட் இல்லைன்னு அர்த்தம் மாதாஜி அந்த வார்த்தை. ஏன்னா நான் ரொம்ப பேர் பார்த்துக்கிறேன் ஆக்சுவலி மிஸ்டேக்ஸ் பண்ண கூட ஜென்ஸுங்க இதுவா. அது நான் கேட்கறது உங்களுக்கு எனக்கு புரியுது. ஏன் எப்பவுமே மென் தான் இப்ப பிரபு ஆக்சுவலா எடுத்தீங்க வச்சுக்கோங்களேன், பிராங்கா சொல்லணும்னா பேங்க்கும் சரி ஆர்கனைசேஷனும் சரி ஹாரஸ்மெண்ட் கமிட்டி இருக்கு இல்லையா, நாட் ஓன்லி ஃபார் மென், விமெனுக்கும் அப்ளிகபிள் இல்ல. பட் நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் சம்பிரதாயத்திலேயே வந்ததால வெரி இப்ப அந்த காலத்துல கூட எடுத்தீங்கன்னா அலையன்ஸ் வச்சு பிக்ஸ் பண்ணி போறது இல்லை. இப்போ ஜஸ்ட் ஒரு 1 minute எடுத்துக்கிறேன். லவ் மேரேஜ்னு சொல்றாங்க இல்லையா, லவ் மேரேஜே பேசல, ஒரு பையன் ஒரு பொண்ணு சுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க, கல்யாணம் லெவலுக்கே போகாதீங்க. அப்ப அந்த பையன் என்ன சொல்லுவான், நான் அந்த பொண்ணை கூட்டிட்டு சுத்துறேன், அவ விருப்பத்தோடுதான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இதுதானே வரும், கரெக்டா? ஓகே, ஏன் இது வருதுன்னு சொல்றேன். பையன் வந்து இஸ் நாட் பர்டிகுலர்லி யாரோட ப்ராப்பர்ட்டி, ஆனா பொண்ணு வந்து கல்யாணம் ஆற வரைக்கும் அப்பாவோட ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு புரியுதுங்களா?
சோ அவளோட விருப்பத்தோட தான் நான் அவளை இங்கெல்லாம் கூட்டிட்டு போறேன்னு சொல்றது தப்பு. யாரோட பர்மிஷன் எடுக்கணும்னா அந்த பையன் போய் அவங்க அப்பா கிட்ட நான் அவங்க பொண்ணை தூக்கிட்டு ஊரெல்லாம் சுத்தலாமா அப்படின்னு கேட்கலாம். அவர் ஓகே ஆனா சுத்தலாம். ஓகே, அப்பா இல்லைன்னா அண்ணா யாராவது அந்த ஸ்தானத்துல இருக்குது ஓகே ஆனாதான் சுத்தலாம், இல்லைன்னா முடியாது. சோ அர்ஜுனரும் வந்து கிருஷ்ணரோட பர்மிஷன் ஓகேன்றதுக்கு அப்புறம் தான் சுபத்ராவை கிட்னாப் பண்ணார். ரைட், இப்ப நீங்க சொல்வீங்க கிருஷ்ணர் இவர் கேஸ்ல, பட் அந்த கேஸ்ல ருக்மிணி கேஸ்ல கூட ருக்மிணியோட அப்பா வாஸ் ஃபார் கிருஷ்ணருக்கு. ரைட், கிருஷ்ணர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசை அவருக்கு இருந்துச்சு. சோ எல்லாருமே பாத்தீங்கன்னா சாஸ்திரப்படி கூட தந்தையோ இல்ல பெரிய அதாவது ஒரு அண்ணாவோ அந்த ஸ்தானத்துல இருக்கிறவர் சப்போர்ட் பண்ணி தான் ப்ரொசீட் ஆறாங்களே தவிர எனக்கு என்ன பொண்ணு பிடிச்சிருக்கு ஸோ வி ஜஸ்ட் தாட் வில் கோ ஃபார் ஹாலிடேன்ற கான்செப்டே இல்லை. ஸோ எதுக்கு இது சொல்றாங்கன்னா பிரபு, மென் வந்து பர்சனலா அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். பட் பெண்ணு வந்து டிபெண்ட், இதர் ஃபாதருக்கோ இல்ல ஹஸ்பண்டுக்கோ. இது ஏன்னா பிடிக்குதோ இல்லையோ, இது நான் சொன்னோடனே எங்க அங்கிள் கூட சொன்னாங்க, அப்போ அதாவது பாவங்கள் வந்து வைஃப் பண்ணா ஹஸ்பண்டுக்கு வரும், ஹஸ்பண்ட் பண்ற புண்ணியங்கள் ஹாஃப் இங்க போகும் அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்போ பாவம் எல்லாம் எனக்கு வருமா அப்படின்னு. இது என்ன நியாயம்? 50-50 தானே. அர்த்தாகினி என்ற அர்த்தமே வேற. ஆனா பாவம் எதுக்கு போகிறதுனா பிரபு, மனைவி வந்து தப்பு செய்யாம பாத்துக்க வேண்டிய கடமை கணவன். இப்போ நீங்க சொல்லலாம் படவன் வந்து அதெல்லாம் ஃபாலோ பண்றானா, இப்போ இருக்கிற கணவனுக்கு பவர் இருக்கு, அதெல்லாம் வேற விஷயம், அதை பத்தியே நான் பேசல. இன்னும் கூட பிரபு, நீங்க 9 o'clock வந்து தனியா ரோட்ல போவீங்க, ஒரு பொண்ணு 9 o'clock போனோம்னா ரொம்ப திங்க் பண்ணும், என்ன வயசா இருந்தாலும். இப்ப நானே வந்து 9 o'clock ரோட்ல போனோம்னா தலை பிச்சுப்பேன், யாராவது இருக்கக்கூடாதுன்னு. பிச்சுக்காத அவங்க கூட கேர்ஃபுல்லா இருப்பாங்க. எவ்வளவு நாள் வந்து பிளாக் கிளாஸ் போட்டு ஓட்டக்கூடாது பிரபு, பட் நான் வந்து டார்க் கிளாஸஸ்ல தான் ஓட்டுவேன் வண்டியை. ஏன்னா வெளியில இருக்கிறவனுக்கு நம்ம யாரும் தெரிய வேண்டாம். நிச்சயமா சொல்றேன், இப்போ 3-4 வருஷமா தான் ரொம்ப நைட் ஓட்டுறதுல. பேங்க்லாம் ஒர்க் பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். 6 மணி ஆனா ஃபுல் கிளாஸ் க்ளோஸ் பண்ணிட்டு தான் நான் வண்டியை ஓட்டுவேன், விண்டோவே ரெடியூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு தெரியாம ஒரு பயம். ரைட், இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்காது, ஒத்துக்கிறீங்களா? சோ இதுல வந்து அர்த்தம் வந்து பையன் வந்து மோசம், பொண்ணு வந்து ரொம்ப நல்லவன்ற அர்த்தம் இல்லை, அதை பத்தி சொல்லல. பட் இதெல்லாம் வந்து வேதங்கள்ல இருக்கு. இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் வேதங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கு. ரைட், 90%. இப்ப ஃபாரின் மாதிரி காலையில நான் வந்து ஒரு பொண்ணு கிட்ட போனேன், ராத்திரி இன்னொரு பொண்ணு தப்பே இல்லை, நான் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு கிட்டே ஒரு 4-5 பொண்ணோட போனேன், இதெல்லாம் செட் ஆகாது இந்தியால. கரெக்டா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா? ஆமா. சோ there is a difference. இப்போ டைரக்டா போய் இப்போ வந்து என்ன லெவலுக்கு டிஃபரன்ஸ்னா, பையன் ப்ரொபோஸ் பண்றா, பொண்ணு ப்ரொபோஸ் பண்ணுச்சு, இதுதான் வந்திருக்கும். இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு இப்போ ஆயிட்டு இருக்கலாம் கரண்ட் ஜெனரேஷன், பட் அது கூட பர்சன்டேஜ் வந்து ரிலேட்டிவ்லி இல்லை. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இதுக்கு அர்த்தம் வந்து பசங்க மோசம்னு இல்லை, பசங்களும் நல்லவங்க இருக்காங்க, பொண்ணுங்களும் மோசங்களா இருப்பாங்க. பட் சாஸ்திரம் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல வராங்கன்னா, பெண்ணுக்கு ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்தாலும் அவன் நேரா போய் அவ தந்தைக்கு கம்யூனிகேட் பண்ணுவா. எப்படி? அவ பாட்டி கிட்ட போய் சொல்வா, பாட்டி எனக்கு இந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. சோ பாட்டி என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் அமுக்கிடுவாங்க. ஓகே, போயிட்டு என்ன சொல்லுவாங்க, எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனை கூப்பிட்டு கேளு, பையன் அலியன்ஸ். அந்த காலத்துலும் அப்படிதான் இருந்துச்சு, மோரலஸ் இந்த காலத்துக்கும் இன்டைரக்டா அப்படிதான் நடக்குது. ரைட், இப்ப வந்து ரிவர்ஸ் நடக்கலாம். பையன் வந்து அம்மா அப்பாவுக்கு பயந்து வாயே திறக்காம நடக்கிற கேசஸும் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் இதுதான் சப்போஸ் டு பி என்றதை வச்சு சாஸ்திரங்கள் இப்படிதான் இருக்கு. இப்போ ட்ரெண்ட் மாறுது. பட் என்னதான் ட்ரெண்ட் மாறினாலும் பிரபு, டக்குன்னு ஒரு பைக் எடுத்துட்டு ஒரு பையன் 200 கிலோமீட்டர் டிரைவ் போவான், இதே 200 கிலோமீட்டர் பொண்ணு போவாளான்னா இட் இஸ் நாட் ராங், இட் இஸ் நாட் இது, பட் இட்ஸ் நாட் சேஃப். இங்க சொன்னாலும் சொல்லலானாலும் இது உண்மைதான். ரைட், சோ இது ஒரு ஆங்கிள் பாத்தீங்கன்னா பொண்ணுக்கும் பையனுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலானாலும் இது வந்து நான் விமன் லிபரேஷன் பத்தி நான் பேசல, நம்ம பேசலாம், அது வேற விஷயம். பட் சில விஷயங்கள் வந்து பெண் பண்ண முடியும்னு இருக்கும், சில விஷயங்கள் வந்து ஆண் தான் பண்ணணும்னு இருக்கும். நான் வந்து எனக்கு விமன் ஃப்ரீடம் வேணும், 12 மணிக்கு போறேன்னு சொன்னாலே பிரச்சனை தான். கரெக்டா நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஓகே, நீங்க சொன்னது 100% கரெக்ட் மாதாஜி. I had a discussion similar lines with a person very recently, Mathaji. Anga vanditu now I think because of the media or the ignorance, I'll only put it away, ignorance, even the young generation, what they feel is that they are independent. So if a boy can go at 12 o'clock, why shouldn't I go? The same thing I was trying to say, there are certain aspects by design and there are certain aspects by tradition, there are certain aspects by security, so many things you have to see.
And there are certain aspects which is a responsibility of the family member or to whom you are attached to. So that is important now. But they think, why should it should not be for the men also? See, men also is a different thing. But one thing, when you talk about independence cannot be, what you call, should not go to the stage of arrogance, because then the consequences will be slightly different. I had to really talk to them, but then it's very difficult to convince the current generation. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நோ ஆஃபென்ஸ் டு மென். ஒரு பஸ்லயே வச்சுக்கோங்க, ஜஸ்ட் ஒரு பஸ்ல ஓகே, ஆக்சிடென்ட்ல ஒரு கேர்ள் ஸ்லிப் ஆகி ஒரு பையன் மேல விழுந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க மேலயோ இல்ல, you will take it lightly. It's okay ma அப்படின்னு சொல்லிடுவீங்க. எந்த வயசா இருந்தாலும், அது ஒரு 16 years பியூட்டிஃபுல் கேர்ளா இருந்தாலும் சரி, ஒரு 50 வயசு வயசானவங்களா இருந்தாலும், ஒரு 70 வயசா இருந்தாலும், அதுல உங்களுக்கு ரொம்ப அஃபெண்ட் ஆக மாட்டேன். நான் சொல்றது புரியுதா? நல்ல எண்ணமா இருந்தாலும் ஓகே, பாவம் ஆக்சிடென்ட்ல விழுந்தாங்கன்னு, இதே ஆக்சிடென்ட் பையன் ஒரு பொண்ணு மேல விழுந்தா வச்சுக்கோங்க, அந்த பொண்ணுக்கு ஒரு more than anger, she will feel very uncomfortable for next 3 days. இது அந்த பையன் அந்த மாதாஜி, அதுதான் நான் சொல்ல வந்தேன் மாதாஜி. இது நல்ல பாயிண்ட் மாதாஜி, நல்ல எக்ஸாம்பிள். நான் இதைத்தான் அப்பயே சொல்ல வந்தேன் மாதாஜி. ஆம்பளைங்க எது பண்ணாலும் அது இட் வில் அந்த தப்புன்னு தான் தோணும் மாதாஜி. அது கரெக்டா இருந்தாலும் சரி, இதுவா இருந்தாலும் சரி. பையன் தப்பான எண்ணத்துல பண்ணானே நான் சொல்லல, அந்த பொண்ணு அன்னிசைடுவா மேல விழுந்துச்சுன்னா சாரி அப்படின்னா நீங்க எடுப்பீங்க. பையன் தப்பு இல்ல, நல்ல பையனா கூட அந்த பொண்ணு டிஸ்டர்ப் ஆவான்னு தப்பான எண்ணத்துல இல்ல, அவன் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவான். உங்களுக்கு புரியுதா பிரபு நான் சொல்றது? நாட் ஓன்லி 16 இயர்ஸ்ல இல்ல மாதாஜி, ஈவன் 60 இயர்ஸ் லேடிஸா இருந்தா கூட நம்ம மேல ஒரு 16 இயர்ஸ் ஒரு பையன் விழுந்தா நமக்கு ஒரு அன்ஈசினஸ் வரும் கண்டிப்பா. அதுதான் நம்ம இந்தியன் brought upன்றது. இந்தியன் ஒன்றும் இல்ல, எல்லாருக்குமே அதுதான். அது என்னன்னா, நம்ம கவர் அப் பண்ணுவோம், சிலர் கவலை பண்ண மாட்டாங்க, இட்ஸ் ஓகே சொல்லுவாங்க. பட் டக்குன்னு ஒரு அன்ஈசினஸ் வராம ஒருத்தங்களுக்கு இருக்காது. ஏன்னா நம்ம ஸ்ட்ரக்சர் அப்படி. ஓகே, அவன் தப்பானவனே சொல்ல, அவன் பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாலும், நான் அதான் சொன்னேன், எல்லா ஏஜ் 50 வயசா இருந்தாலும் 70 வயசு இருந்தாலும் அந்த சிடுக்குன்னு ஒரு ஃபீலிங் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஸோ பிகாஸ் ஐ நோ மை ஆண்ட், எங்க ஆண்ட் ஷி வாஸ் வெரி ஓல்ட், ஷி வாஸ் 70 years. அப்போ அவங்க வயசாயிட்டு அவங்க ஹஸ்பண்ட் பாத்துட்டு இருந்தாங்க, ரைட், ட்ரெஸ் கிஸ் போட முடியலன்ற கூட ஷி வாஸ் ஃபீலிங் சோ பேட். எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வேணுமா, எனக்கு இந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க என்ன ட்ரெஸ் பண்ற சிச்சுவேஷன், எனக்கு நர்ஸ் எல்லாம் இருந்தா கூட அவங்க அவ்வளோ ஒரு அன்ஈஸியா அவங்க ஃபீல் பண்ணாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? பட் பசங்க கொஞ்சம் ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பாங்க. ஏன்னா இது இவங்க பெட்டரா அவங்க பெட்டரான்னு இல்ல, இந்த பாடி ஸ்ட்ரக்சர் அண்ட் மைண்டோட இதுவே ரொம்ப சில விஷயங்கள் விமனை ரொம்ப பாதிக்கும். எது பசங்க இல்ல இது ஒத்துக்கிற மாட்டாது. ஏன்னா முன்னாடி கூட எங்க ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு முட்டி அடிபட்டுச்சு. எங்க அம்மா தான், ஷீ இஸ் அரௌண்ட் 72. அவங்களுக்கு இந்த டைக்ரான்ன்ற ஒரு இதுவா எனக்கு கொடுத்த நீ கேப், அது ஆக்சுவலி போட் பாருமா நான் அப்படின்னா, ஷீ ஃபெல்ட் ஆனாலும் எங்க அம்மா தான். பட் ஷீ வாஸ் ஃபீலிங் அது ஓகே, அக்செப்ட் மாதாஜி, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா எனக்கு நான் இது ஓகே மாதாஜி, எக்ஸிபிஷன் வேற மாதிரி எக்ஸிபிட் பண்ணுவோம், பட் வே வேற மாதிரி இருக்கும். இப்ப நானே ஒரு தடவை என்னன்னா ஒரு காமெடி சிச்சுவேஷன் மாதிரி மாத்தினேன். பட் ஆக்சுவலா ஐ திங்க் அவசரத்துல ஒரு இது பண்றச்சே சென்ட்ரல் ஆபீஸ்ல இருந்தோம், ஒரு பிரான்ச்ல மீட் பண்ணோம். அதுல 2 பேரும் தெரிஞ்சவங்க தான். ஓகே, அப்போ 2 பிரான்ச் அவங்க வர்ற டைம்ல அந்த ஸ்டெப் கவனிக்காம ஸ்லிப் ஆச்சு. அதுவும் கம்முன்னு வேற இருக்க மாட்டோம், பேங்க்னா ஹீலு எல்லாம் போட்டிருப்போம், ஸ்லிப் ஆகி ஜஸ்ட் ஸ்லிப் ஆச்சு. அப்போ என்னன்னா டக்குன்னு ஒருத்தங்க பாவம் ஒரு பையன் நல்லா ஹெல்ப் பண்றதுக்கு வந்தா கூட ஐ டோன்ட் நாட் ரிக்வயர்ட் அப்படின்னு அவ்வளோ ஒரு கோவம் எனக்கு வரல, அவ்வளவு நல்ல பையனா எனக்கு தெரியும் அப்படின்னு. பின்னாடி வர்றவங்க கூட பின்னாடி போட்டாங்க. அப்புறமா கிண்டல் அடிச்சாங்க, மேம் நீங்க எல்லாம் பண்றதுல எங்களுக்கு பயமே வந்துச்சு மேம். அதாவது ஹெல்ப் பண்ணணுன்ற எண்ணம் கூட, பட் அவங்க ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்ற எண்ணம் எனக்கு இல்ல. அவங்க என்னமோ தப்புன்னு நான் சொல்ல வரல, பட் நான் டிஃபென்ஸ் மெக்கானிசம், யாரும் வேண்டாம் நானே என்ன பாத்துக்கிறேன்ன்றது ஈகோ கூட இல்ல. உங்களுக்கு புரியுதுங்களா? வேண்டாம், ஐம் ஃபீலிங் அன்கம்ஃபர்டபிள், டோன்ட் கம் நியர் மீ என்ற ஃபீலிங்க ஒருத்தங்க தயவு செஞ்சு என்ன பொலைட்டா சொல்லுவாங்க, என்ன மாதிரி அவங்க நாட் ரிக்வயர்ட், ஐ வில் மேனேஜ் அப்படின்னு சொல்றவங்களும் இருப்பாங்க. பட் எல்லாரோட பாட்டம் லைன் என்னன்னா பார்த்தோம்னா ஈகோ இல்ல, இது என்னன்னா ஒரு ஜெனரல் விமனோட ஒரு அன்ஈசினஸ். இது பசங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு பையன் வேணானா இன்னொரு பொண்ணு கேன் ஐ கிவ் ஹேண்ட்னா தேங்க்யூ சோ மச் சொல்லிட்டு எடுப்பாங்க, இல்லைன்னா இட்ஸ் ஓகே அப்படின்பாங்க. அவங்களுக்கு அந்த பாயிண்ட் கூட தப்பா தெரியாது, மிஞ்சி போனா சந்தோஷப்படுவாங்க. நான் உள்ள அந்த பொண்ணு 2-3 பொண்ணுங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, தப்புன்னு சொல்ல, பட் அவங்களோட திங்கிங் ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். அதுவே பையனா இருந்தா அவன் நல்லா இருந்தாலும் அவங்களுக்கு அது தெரிஞ்சா கூட அவங்களோட அன்ஈசினஸ் அவங்க கவர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதுதான் விஷயம். பையன் தப்புன்னு இல்ல,
எங்களோட புத்தியும் வந்து அவ்வளவு பர்ஃபெக்ட் இல்லைன்னு சொல்றேன். கன்வின்ஸ்டா? அதுக்கு வந்து நான் சொன்னேன்னா நான் ஒரு 2 hour கதைகள் நான் என்னோட மேல் எந்தே நிறைய ஃபால்ட் இருக்கும். எந்த நான் என்ன சொல்ல, அந்த மாதிரி பெண்கள் வந்து ரொம்ப போவாங்க. ஒரு லாஸ்ட் 1 second ஐ வில் ஆட். இன்னும் நீங்க மென் வந்து தப்பான்னு சொல்றதுக்கோசரம். ஸோ என்ன ஆச்சுன்னா ஒரு தடவை வந்து டேட் வந்து ஹாஸ்பிட்டலைஸ், பட் ஹி வாஸ் ஓகே. அப்போ வந்து என்னன்னா நான் வந்து அப் அண்ட் டவுன் மேல ஓடிட்டு இருந்தேன். போயிட்டு இருக்கிறதுனால என்ன ஆச்சுன்னா ஒரு பையன், ஓகே, ஃபெமிலியர் வந்துச்சு, ஐ குட் நாட் ரீகால், எக்ஸ்ட்ரீம்லி குட் லுக்கிங், வந்து hey, don't run like this, it will be very bad for your heart, you are breathing hard, உனக்கு ரொம்ப கஷ்டம், you will become sick அப்படின்னா. I was thinking, who is this fellow yaar, இவனுக்கு என்ன வந்துச்சு, நான் ஓடுனா என்ன ஏறினா என்ன, when you take the lift அப்படின்னா, அக்கமா I'll show you அப்படின்னு. 2வது நாளும் வந்து ஹே கார் பார்க்கிங் யூ கேன் பார்க் இன் மை கார்னா, யாருன்னு எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. Who are you அப்படின்னு டைரக்டா கேட்கல, இட்ஸ் ஓகே தேங்க்யூன்னு சொன்னேன். 3வது தடவை வந்து ஹே ஓகே யூ வாண்ட் டு மீட் ஹிம், he won't be there, you come after 1 hour, if you want something I'll arrange now. வெளில காட்டல. அதுக்கப்புறம் வந்து ஐ ஆஸ்க் நீங்க யாரு அப்படின்னு, he told டாக்டர் தானே, ஐ கேன் ஆல்சோ டெல் அப்படின்னா. கடைசியில தான் எனக்கு புரிஞ்சிச்சு அவனும் ஒரு டாக்டர். பட் என்னோட எஸ்டிமேட் என்னன்னா, அவன் சொன்னதெல்லாம் வந்து நிஜமாவே ஒரு நல்ல எண்ணத்துல தான். he was a doctor, he was a chief neurologist. ஆனா என்னோட எஸ்டிமேட் என்ன, அவன் வந்து என் பார்க்கிங்ல போடலான்னு சொன்னது வந்து அவனோட பார்க்கிங் டாக்டர்ஸ் பார்க்கிங். அவன் எனக்கு எதுக்கு சொன்னானா, அவன் வந்து எங்க அப்பாவை எனக்கு நல்லா தெரியும். So he was also attending to my dad. இது என்னன்னா அவனுக்கு பேக்ரவுண்ட்ல என்ன தெரியும், ஆனா எனக்கு அவனுக்கு தெரியாது. பட் அது எனக்கு மைண்ட்ல அது தோண கூட இல்லை. அவன் டாக்டர்ன்றது எனக்கு தோணல, ஏன்னா அவன் ஸ்டெத்து போடல. எந்த லெவல் ஆஃப் திங்கிங். 2வது வந்து அவன் நல்லா இருக்கானா, அவன் வந்து இமீடியட், அவன் கெட்டவன் நான் சொல்ல வரல, அவன் ஏன் எனக்கு கவனிக்கணும், நான் ஸ்டெப்ஸ் ஏறணும் லிஃப்ட், அவன் எதுக்குன்னா அவனே டாக்டர், அதனால அவனுக்கு என்ன பயம்னா, ஆல்ரெடி ஒரு பேஷண்ட் இருக்காங்க, நீ பேஷண்ட் ஆயிட்டனா நான் உன்னை ட்ரீட் பண்ணும் அப்படின்ற மீனிங்ல அவன் நல்ல கன்சர்ன்ல சொன்னான். ஆனா இந்த பிரச்சனை என்னன்னா, மோட் ஆஃப் குட்னஸ், மோட் ஆஃப் பேஷன், மோட் ஆஃப் இக்னோரன்ஸ். நான் மோட் ஆஃப் பேஷன்ல இருந்தேன், அவன் மோட் ஆஃப் குட்னஸ்ல இருந்தான். எனக்கு என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு, மோட் ஆஃப் பேஷன் மோட் ஆஃப் குட்னஸ் புரியல எனக்கு. புரியுதுச்சா பிரபு? சோ நான் பேஷனு, நீ குட்னஸ்ன்றது எனக்கு தெரியல அந்த டைம். நான் வந்து இப்படி ஒருத்தர் இருக்கானா, இவன்ல என்னமோ இஸ் அப் டு, ஐ டோன்ட் வாண்ட், இவன் யார் கேட்டா நிஜமாவே அவன் டாக்டர். சோ அதை வேற நான் செக் பண்ணிட்டேன். ஓகே கேன் ஐ ஹேவ் யுவர் கார்டு ப்ளீஸ் அப்படின்னு. கடைசியில அவன் கார்டு வாங்கினாதான் ஃபுல்லா தெரிஞ்சிச்சு, இது MS MD FRCS. நினைச்சேன் எங்க போய் தலையை அடிச்சுக்கிறது அப்படின்னு நிலைமை. அது வந்து இப்ப வெளியில காட்டுவோமா, காட்ட மாட்டோம். அவன் என்ன நினைப்பான், சரியான சுடுமூஞ்சி இந்த, அதுவும் இல்ல. பட் உங்களுக்கு புரியுதா சிச்சுவேஷன்? இதுதான் உண்மை. சோ பாதி பெண்கள் வந்து இதுன்னு இல்ல, ஏதோ ஒண்ணு நினைச்சிட்டு இந்த மாதிரி பண்றவங்க. மாதாஜி நல்ல எக்ஸ்பிரஷன் மாதாஜி, இட் வாஸ் வெரி குட். லேடிஸ் எல்லாம் சைலண்ட் ஆயிட்டாங்க, ஏதோ லாட் ஆஃப் இல்ல மாதாஜி, ரொம்ப வருஷமாவே இருந்துச்சு இது நீட்டா, ரொம்ப இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்குமே வந்திருக்கும் மாதாஜி. சோ இப்ப போய் சொல்லுவேனா பிரபு, நான் அந்த பையனை பார்த்துட்டு கூப்பிட்டு அடுத்த இப்போ ஐ நோ ஹிம் வெரி வெல், வீட்டுக்காரா வராங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். இப்ப போய் நான் வந்து நீ ஃபர்ஸ்ட் நல்லா இருந்தியா, நீ டாக்டராவே எனக்கு சந்தேகமா, அதனால நான் செம்ம கோவத்துல இருந்தேன்னா நீ கன்சர்னே எனக்கு நான் சொல்லுவேனா? நீங்க நினைச்சு பாருங்க என் நிலைமைய. அதான் நீ ஃபர்ஸ்ட் எல்லாம் நீ டென்ஷனா இருந்த, உங்க அப்பா ஆமா அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். உங்களுக்கு புரியுதுங்களா? நான் ஐ கான்ட் அட்மிட் அட் ஆல். அதுதான் சொல்ல வரேன். ஏன்னா இதுவும் வந்து பொண்ணுங்களுக்கும் மேலுக்கும் டிஃபரன்ஸ். பொண்ணுங்க வந்துட்டு அப்படித்தான்றது இயல்பாவே, பொண்ணுங்க அப்படித்தான். ஓகே மாதாஜி, இட்ஸ் குட். அதுதான் சொல்ல வந்தேன். சோ எல்லாமே உங்க மேல தப்புன்னு இல்ல, எங்க மேல இருக்கிற தப்ப நாங்க ஒத்துக்க முடியாது, நீங்க சில விஷயம் ஒத்துப்பீங்க, அதுதான் விஷயம். ஐ ஹோப் ஐ ஹவ் கிளாரிஃபைட். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ சோ மச். சோ எல்லாருக்கும் தேங்க்யூ. நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். அண்ட் ப்ளீஸ் நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் செகண்ட் மந்த்ரா குடிச்சு கொஞ்சமாவது ஒரு ரீட் கொடுத்துட்டு வாங்க, கொஞ்சம் ஃபெமிலியரா இருக்கும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ சோ மச் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எல்லாரும் ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி.